முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் நீங்கள் கொஞ்சம் கீழே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்பராக கேப்சர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். The moment is all yours. ஸோ நான் இன்ட்ரப்ட் பண்ண விரும்பலை. அழகாக குத்துவிளக்கு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ let us look at that. தேங்க்யூ ஸோ மச். ஒரு அழகான தருணத்தை எங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே மீண்டும் ஒரு பெரிய பெரிய நன்றி. We request you kindly take your seats off the dais. எஸ், எல்லாருமே இணைஞ்சு ஒரு புகைப்படம் எடுக்கணுமா? அருண் விஷுவல்ஸ் அண்ட் மெட்ராஸ் சினி ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் த மோஸ்ட் ரெனவுண்ட் சுரேஷ் கிருஷ்ணா சார்னுடைய இயக்கத்தில் ப்ரொஃபவுண்ட் லெஜெண்டரி ஆக்டர் வைஜி மகேந்திரன் சார்னுடைய நடிப்பில், அதே மாதிரி தென்னிசை தென்றல் தேவா சார்னுடைய இசையில் மற்றும் பல லெஜெண்ட்ஸ் இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த திரைப்படம், இந்த படத்தினுடைய விழாவை தொகுத்து வழங்குறதுல எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. நான் ஏன் பெருமைப்படுறேன் அப்படின்றத நான் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன். பட் இவ்வளோ பெரிய ஒரு தருணத்தில் இங்கே இருக்கிற பெரிய பெரிய நபர்களுக்கு மத்தியில் இதை நான் சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். மேடை நாடகத்துக்காகவே ஒரு மனிதர் சினிமா கரியரை அப்பப்போ கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, எனக்கு நாடகம்தான் முக்கியம், எனக்கு 6 மணி ஆனால் கிருஷ்ணகான சபா இல்லை மியூசிக் அகாடமி இல்லை மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ்க்கு நான் போகணும், இல்லைன்னா எங்கள் அப்பா திட்டுவார் அப்படிங்கிற அளவுக்கு கிவிங் அப் அ லாட் இன் சினிமா ஃபார் த சேக் ஆஃப் தியேட்டர் அப்படிங்கிற ஒரு மனிதருடைய மகளாக இன்றைக்கி நான் நின்று இந்த மேடை நாடகம் சினிமாவாக மாறினதை பார்க்குற தருணம் எனக்கு கடவுள் கொடுத்துருக்காருங்கிறத நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இது UAA ஒரு ஹால்மார்க் பிளே. இதுக்கு முன்னாடியும் யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்டோடைய பல நாடகங்கள் சினிமாக்களாக வந்திருக்கு. அது when my father speaks he will talk about it, I'm sure. மேடைக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கணும், எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறத நான் எங்கள் அப்பா கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன். அவர் ஒன்று எனக்கு கூப்பிட்டு நீ இனிமேல் மேடை நாடகத்தை எனக்கு அப்புறம் நீ நடத்தணும் அப்படின்லாம் எங்கள் அப்பா எனக்கு சொல்லலை. இன்ஃபேக்ட் எங்கள் அப்பா என்னை நீ நல்லா படிச்சுட்டு எங்கேயாவது வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகுன்னு தான் சொன்னார். ஆனால் இந்த மேடை நாடகம் மேலே அவருக்கு இருக்கிற அந்த போதை, அந்த பைத்தியத்தை பார்த்து தான் நான் இறங்கினேன். இப்போ எனக்கு அந்த பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு, போதை. லிட்ரலி இங்கேருந்து நான் கிளம்பி நான் ஏன் முதல்ல பேச வந்தேன்னா, எனக்கு இன்றைக்கி மேடை நாடகம் இருக்குது. ஸோ நான் இங்கேருந்து பேசி முடிச்சுட்டு கிளம்பி போனேன். எங்களுடைய பெருமாளே அப்படிங்கிற நாடகத்தோடைய 140வது காட்சி இன்றைக்கி. அதுக்கு நான் போயாகணும். என்னை விட அவருக்கு தான் டென்ஷன். நீ சீக்கிரமாக பேசிட்டு கிளம்பு, அங்கே போய் லேட் பண்ணாத, நீ போய் மேக்கப் போட்டுக்கணும், நீ ரெடி ஆகணும். தட் இஸ் தி தியேட்டர் ஆக்டர் இன்சைட் திஸ் மேன். அந்த பேஷன் இருக்கிறதுனால தான் he was able to bring the character Charukesi to life. And I'm very, very happy and proud as a daughter today. ஏன்னா சத்யராஜ் அங்கிள் கரெக்டாக சொன்னாங்க, முத்திரை குத்திடுவாங்க அப்படின்ட்டு. இவருக்கு குத்தின முத்திரை, இவர் ஒரு காமெடி நடிகர். ஆனால் மேடையில் அதே சமயத்தில் 80s அவர் நடிக்காத படம் கிடையாது. ரஜினி சார் கூட கமல் சார் கூட மேக்ஸிமம் அவர் தான் காம்பினேஷன். அந்த டைமில் மேடையில் கலக்கிக்கிட்டு இருந்தார், விதவிதமான வேஷங்கள் போட்டு கலக்கிக்கிட்டு இருந்தார். ஆனால் அது அந்த அளவுக்கு வெளியில் வரல, பிகாஸ் அப்போ சோஷியல் மீடியா கிடையாது. இன்னைக்கு he is being recognized and appreciated as a character artist. எல்லாரும் மாநாடு படம் பார்த்துட்டு இவர்கிட்ட சார் இப்படி நடிச்சிங்க, சூப்பர் சார், லெஜெண்டு சார் நீங்கள், எனக்கு காமெடியாக இருந்தது. நான் 80லேருந்து பார்த்துட்ருக்கேன் அவர் அந்த மாதிரி நடிக்கிறத. எனக்கு புதுசாகவே தெரில. ஒரு மேடையில் பண்ணதை மாநாட்டில் பண்ணார், அவ்வளோதானே தவிர்த்து எனக்கு அது வித்தியாசமாக தெரில. பட் இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷன் அதை பார்த்து they started understanding the kind of range of performance that my father can give as an actor. So I'm very, very
proud and happy that this play, which is a super hit blockbuster as a play, has become a film and is going to see the light of day very, very soon. And what a combination to give this to the audience. எங்களுக்கெல்லாம் வந்து நான்லாம் மிகப்பெரிய தலைவர் ஃபேன். எங்களுக்கெல்லாம் வந்து பாஷாக்கு முன் பாஷாக்கு பின் அப்படி தான் நாங்கள் பேசுவோம் தலைவர் படம்னு வரும்பொழுது. அந்த பாஷாவை எங்களுக்கு கொடுத்த த ஒன் அண்ட் ஒன்லி சுரேஷ் கிருஷ்ணா அங்கிள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காருங்கிற போது அது எங்களுக்கு ரொம்ப பெரிய பெருமை. அண்ட் அவரோட டிரெக்ஷனில் நானும் நடிச்சிருக்கேன் இந்த படத்தில் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அது இன்னும் மேலும் மேலும் எனக்கு பெருமையை கொடுக்குது. அண்ட் நான் கூட நடித்த திரு சமுத்திரக்கனி அவர்கள், அவரும் மேடை பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஒரு மாபெரும் நடிகர் தான். அவரும் நானும் சேர்ந்து இந்த படத்தில் நடித்தோங்கிறது எனக்கு பெருமை. அண்ட் வாட் வண்டர்ஃபுல் மியூசிக். ஏன்னா திஸ் ஃபிலிம் இஸ் அபவுட் அ மியூசிஷியன். ஒரு இசைக்கலைஞரை பற்றின கதை தான் இந்த படம். நிஜமாகவே இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி குடும்ப படங்கள் மறுபடியும் திரைக்கு வந்து உங்கள் எல்லார்கிட்டேருந்து ஒரு நல்ல வரவேற்பு வருதுங்கிறதுனால ஒரு இசைக்கலைஞர் பற்றின படத்தை என்னுடைய ஃபேவரட், ஆக்சுவலி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்ஸ் தேவா சார் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டதுங்கிறது நீங்கள்லாம் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன்னா ஒரு சங்கராபரணம், ஒரு சிந்து பைரவி அப்படின்னு யோசிக்கும்போது சாருகேசிக்கு தேவா சாரா எப்படிங்க, சிங்கே ஆகலையே, ஹே ஹே அதுதான் அவருடைய ஹால்மார்க்கு, எப்படி இதுக்கு அவர் மியூசிக் போட்டார் நீங்களாம் யோசிப்பீங்க. தயவுசெய்து படத்தை பாருங்கள். இந்த படத்தில் வந்திருக்கிற ஒரு பாடலையும் பாருங்கள். இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரை கேளுங்க. You'll understand what a genius Deva sir is when you see and watch this film and experience the music in this film. I'm so happy. It's a galaxy of artists who have performed. எல்லாருமே வந்து சுரேஷ் கிருஷ்ணா அங்கிள் மேலேயும் எங்கள் அப்பா மேலேயும் இருக்கிற அன்புனாலையும் மரியாதைனாலையும் இந்த படத்தை நடிக்க ஒத்துக்கிட்டாங்க. உருவங்கள் மாறலாம் எங்கள் அப்பாவுடைய 100வது படத்தில் அவருக்கு பேர் ஹாசினி மேம், திருப்பி சாருகேசியில் அவருக்கு பேர். உருவங்கள் மாறலாம் எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சுங்கிறது 80s இருக்கிறதோ அதில் ஒர்க் பண்ண இந்த ஒன் அண்ட் ஒன்லி கலா மாஸ்டரும் இங்கே தான் இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஐ எம் ஷுவர் சாருகேசி வில் ஆல்சோ ரீச் தட் சக்ஸஸ் வித் ஆல் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ். மனம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு தெலுங்கில். அதில் வந்து அக்கினேனி ஃபேமிலி 3 generations அந்த படத்தில் நடித்தாங்க. நாகேஸ்வரராவ் காரு, நாகார்ஜுனாஜி அண்ட் போத் த சன்ஸ் நாக சைத்தன்யா அகில். நான் பெருமையாக சொல்கிறேன், தமிழ் சினிமாவில் ஒரே படத்தில் 3 தலைமுறை ஒரு படத்தில் நடிச்சிருக்குன்னா அது இந்த சாருகேசியில் தான். நான் ரொம்ப பெருமை பீத்திக்கிறேன்னே சொல்லுங்களாம். ஏன்னா எங்கள் அப்பா, நான், அஃப்கோர்ஸ் அப்பா பொண்ணாலாம் நாங்கள் நடிக்கலை, பட் எங்கள் அப்பா, நான் அண்ட் எங்கள் அப்பாவுடைய சின்ன வயசு சாருகேசியாக என் மகன் ரித்விக் இந்த படத்தில் அறிமுகமாகறான். அவன் வந்து இந்த பக்கம் இந்த ஜீனுனா அந்த பக்கம் ஜெமினி கணேசன் சாவித்ரியோடைய கொள்ளு பேரன். அண்ட் இஸ் டேக்கன் அப் சிங்கிங் ஆஸ் அ ஃபுல் டைம் கரியர். ஸோ இந்த படத்தில் தேவா அங்கிளோட பிளெஸிங்கோட ஒரு சின்ன பாட்டும் பாடியிருக்கான். தியாகராஜ பாகவதர் மாதிரி பாடிக்கிட்டே நடிச்சிட்டான் என் பிள்ளை இந்த படத்தில். ஸோ ஐ எம் வெரி 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 ப்ரவுட் அண்ட் ப்ளீஸ்ட் to be part of such a brilliant project and such a wonderful team of amazing actors. And a big thank you to Arun. ஏன்னா எல்லாரும் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் டக்குன்னு ஒரு ஆக்ஷன் படம் இல்லை டக்குன்னு ஒரு காமெடி படம் எடுத்துகிட்டு நம்ம எப்படி சம்பாதிக்கலாம்னு நினைக்கிற டைமில், இல்லைங்க இந்த ட்ராமாவை நான் பல தடவை ஈரோடில் போட்டிருக்கேன், இந்த ட்ராமாவுக்கு இந்த கதைக்கு வேல்யூ இருக்குது, இந்த படத்தை நான் தைரியமாக ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு நம்பி ப்ரொடியூஸ் பண்ண அருணுக்கு எல்லாரும் நீங்கள் தயவுசெய்து ஒரு மிகப்பெரிய பாராட்டை கொடுக்கணும். இட்ஸ் நாட் ஈஸி டு ப்ரொடியூஸ் அ ஃபிலிம் ஆஃப் திஸ் கைண்ட், பட் டெஃபினெட்லி திஸ் ஃபிலிம் வில் டூ வெல் அண்ட் இட் வில் டச் சம் கார்ட் சம்வேர் இன் ஆல் யுவர் ஹார்ட்ஸ் அட் சம் பாயிண்ட் இன் டைம். ஏதாவது ஒரு சீனில் எங்கேயாவது ஒரு இடத்துல டக்குன்னு உங்களை வந்து இந்த படம் வந்து நிகழ வைக்கும். என்னை பல தடவை நிகழ வச்சுருக்கு இந்த படம். அதுவும் எனக்கு பிரச்சனை என்னென்னா, எங்கள் அப்பா சாவுறதை நான் சினிமாவில் பார்க்கவே மாட்டேன். பரீட்சைக்கு நேரமாச்சு, கிளைமேக்ஸ் நான் இன்றைக்கி வரைக்கும் பார்த்ததில்ல. நான் கட் பண்ணிவிடுவேன் சீனை, போட மாட்டேன், பார்க்க மாட்டேன். இதில் உக்காத்தி வச்சு இதெல்லாம் வந்து என்னை பார்க்க வச்சார் இந்த சுரேஷ் கிருஷ்ணா அங்கிள் பண்ண வேலை தான். பட் அமேசிங்லி மேட் ஃபிலிம், அமேசிங்லி மேட் அண்ட் ஒண்டர்ஃபுல் காஸ்ட் அண்ட் க்ரூ. அண்டு இந்த சாருகேசியோட
வாழ்க்கை பயணத்தில் உண்மையான பாக்கியமும் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா சுதா மகேந்திரா, ஹூஸ் த பிக்கெஸ்ட் பில்லர் ஆஃப் சப்போர்ட். ஒரு நடிகனுக்கு குடும்பம் நல்லா இருந்தால் கரியர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் ரொம்ப முழுமையாக நம்புகிறவோ. அந்த விஷயத்தில் எங்கள் குடும்பம் ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு குடும்பம். எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா தலைங்களுக்கும் வாய்ச்ச மனைவிகள் நல்ல மனைவிகள். அதனால் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் தான். ஸோ தேங்க்யூமா ஃபார் பீயிங் தட் பில்லர் ஆஃப் சப்போர்ட் டு மை ஃபாதர். And to all of you, once again, please watch this film in the theatre. அதுக்கப்புறம் ஓடிடியில் வந்தப்போ 2வது தடவை பாருங்கள். பட் தயவுசெய்து தியேட்டருக்கு போய் காசு கொடுத்து இந்த படத்தை பாருங்கள். இந்த மாதிரி நல்ல படங்களை நீங்கள் தான் என்கரேஜ் பண்ணணும். உங்களுடைய அடுத்த தலைமுறையும் இந்த மாதிரி படங்களுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்கள பார்க்க வைங்க. ஒன்ஸ் அகெயின் என்னை மதித்து இவ்வளோ பெரிய குரூப்புக்கு மத்தியில் என்னை முதல்ல பேச வச்சதுக்கு I thank the entire team and Suresh Krishna uncle for this amazing opportunity. Thank you very much. அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் மேடையில் உட்காந்துருக்கும் போது நான் என்ன பேசுறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுரேஷ் கிருஷ்ணா சார் அப்படிங்கிற ஒரு லெஜெண்டரி டைரக்டர், a fantastic human being, a very simple person with a very great heart. Thank you very much for giving me this role, sir. ரொம்ப ஒரு ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இது. அண்ட் கனி, ஜேபி, அதுக்கப்புறம் ரம்யா, அண்ட் தென் ராஜையப்பா, வைஜி மகேந்திரன் சார், இவங்களோடலாம் நடிக்கிறது சுவாசினி மேம். அவங்க இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் எஸ்பெஷலி இதில் நான் ரொம்ப பேச விரும்பல. நான் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே தேங்க்ஸ் டு சுரேஷ் கிருஷ்ணா சார். பிகாஸ் ஒர்க் பண்ண அந்த ஒரு 8 நாள் 7 நாள் வந்து என்னுடைய ஒர்க்கில் வந்து எவ்ரி டே வாஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், எஸ்பெஷலி ஃப்ரம் சுஹாசினிஜி அண்ட் வைஜி மகேந்திரன் சார். அந்த கர்நாடிக் சாங்ஸ் வந்து நம்ம ஆஃப் லேட் இந்த பேன் இண்டியன் ஃபிலிம்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் யூ ஹேட் லாட் ஆஃப் ஆக்டர்ஸ் கம்மிங் ஃப்ரம் ஆல் ஓவர் த ரீஜன் ஆக்டிங் இன் ஆல் த லாங்குவேஜஸ்லாம் போது அந்த கமாண்ட் ஓவர் த லாங்குவேஜ் அப்படிங்கிறதே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இட்ஸ் நாட் ஸோ ஈஸி டு அதை எடுத்துகிட்டு நம்ம பண்ணுறதுக்கு, அதை பை ஹார்ட் பண்ணி கிவிங் த கரெக்ட் எமோஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ்னு. ஸோ ஒரு கர்நாடிக் சாங் வந்து அந்த ஏற்ற இறக்கத்தோட டங் ட்விஸ்டிங் மாதிரி நிறையா அந்த பாட்டுகள் வந்து வைஜி மகேந்திரன் சார் பண்ணும்பொழுது இட் வாஸ் சிம்ப்ளி மைண்ட் ப்ளோயிங். வெரி ஹானர்ட் டு ஒர்க் வித் யூ சார். அண்ட் சஞ்சயோட கேமரா அண்ட் ஐ கேன் கோ ஆன் அண்ட் ஆன். ஸோ இந்த படத்தில் எனக்கு ஒரு அருமையான கதாபாத்திரம். அண்ட் தேங்க்ஸ் டு சத்யராஜ் சார், ரொம்ப பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டார். என்னுடைய கதாபாத்திரம் நான் பண்ணுறதுக்கு ஐ ஷுட் தேங்க்ஸ் சுரேஷ் கிருஷ்ணா சார் கிவிங் மீ திஸ் ரோல். அண்ட் ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கம்ப்ளீட் இட். ஒரு முக்கியமான சீனில் வந்து வி வர் ஷூட்டிங். அண்ட் அன்னைக்கு ஷூட் பண்ணிட்டு வரும்பொழுது ஐ ஃபெல்ட் எனக்கு வந்து நான் பண்ணது கரெக்டாக இருந்த மாதிரி தோணுச்சு. அண்ட் சுரேஷ் கிருஷ்ணா சார் அங்கேருந்து பார்த்துட்டு, நோ விஜய், திஸ் இஸ் நாட் யூ, ஐ வாண்ட் இல்லை அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நான் ரொம்ப பெரிய ஆக்டர் அப்படிலாம் சொல்ல வரல. சில இந்த 32 வருஷம் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம பண்ணது ஓரளவுக்கு ஓகேன்னு ஒரு சின்ன ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும்ல. சார் இல்லை சார், ஐ திங்க் ஐ ஹவ் டன் வாட் இல்லை, திஸ் இஸ் நாட் யூ, ஜஸ்ட் கோ டேக் 5 minutes, திங்க் ஓவர் இட் அண்ட் கம் அண்ட் டூ அகெயின் அப்படின்னா. ஒரே ஒரு வாட்டி மானிட்டரில் நான் பண்ணது பார்த்துக்கலாமா சார் அப்படின்னா போய் பார்த்தேன். ஐ நியூ சம்திங் வாஸ் மிஸ்ஸிங். ஒரு 5 minutesக்கு அப்புறம் வந்து பண்ணதுக்கப்புறம் சுரேஷ் சார், திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் ஃப்ரம் யூ சார். இட்ஸ் டீப்லி, ஐ எம் டீப்லி ஹானர்ட். ஐ எம் ரியலி தேங்க் யூ ஸோ வெரி மச் சார். யூ ஆர் அ லிவிங் லெஜெண்ட் அண்ட் ஒர்க்கிங் வித் யூ இஸ் அ கிரேட் ஹானர் டு மீ. அண்ட் டெஃபினெட்லி இந்த சாருகேசி ஃபிலிம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையுங்கிறதுல எனக்கு எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. The scenes, the longevity of the shots definitely will touch the audience. And படம் முடிச்சுட்டு போகும்பொழுது ஜென்ரலாக ஒன்று சொல்லுவாங்க, சிரிச்சுக்கிட்டே போனோம், இல்லை வந்து அழுதுகிட்டே போனோம், இல்லை ஃபீல் பண்ணிக்கிட்டு போனோன்னு. இந்த படம் பார்த்துட்டு தியேட்டர்லேருந்து வெளியே வர ஒவ்வொருத்தர் மனதிலையும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பாயிண்ட்ல எந்த ஜெனரேஷனாக இருந்தாலும் சரி, இட் வில் டெஃபினெட்லி டச் யூ, இட் வில் ஹிட் யூ, இட் வில் மேக் யூ ஃபீல் எங்கே போயிட்டு இருக்கோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தாட் ப்ராசஸ் போவோம். ஆல் தி பெஸ்ட் அண்ட் குட் லக் டு சாருகேசி டீம். தேங்க்யூ வெரி மச் அண்ட் காட் பிளஸ் யூ. நன்றி. ரொம்ப அற்புதமான ஒரு தருணம். சாருகேசி இந்த
மேடை நாடகத்தை பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. பார்த்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி பயம் வந்துடுச்சு. ஏன்னா ஒரு சில நேரத்தில் திடீர்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு இங்கே எதுக்கு வந்தோம்லாம் யோசிப்போம். அந்த மாதிரி சாருகேசிக்கு நடந்த மாதிரி நமக்கு நடந்துட்டா அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு. என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. ஒரு 2-3 நாள் ஒரு மாதிரி நிறைய யோசிக்க வச்சது. இருக்கிற வாழ்க்கைய நமக்கு தெளிவாக இருக்கிற நேரத்தில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடணும். அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம யாருக்காவது பிரயோஜனமாக வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை இன்னும் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது அந்த படைப்பு. விஜயம் சார், உங்களோடு பயணித்தது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கவங்கள சினிமா எப்பவும் விடவே விடாது. அப்படி ஒரு மனிதரை நான் பார்த்தேன். அப்படி ஒரு மனிதரோடு பயணப்பட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதாவது நேரத்துக்கு கொடுக்குற மரியாதை இருக்குல்ல. இப்போ மதுமன் கிளம்புனாங்க, கரெக்டாக டைம் பார்த்துட்டு கிளம்பியாச்சான்னு சொல்லி வாட்சை பார்த்துட்டு போயாச்சுன்னதுக்கப்புறம் தான் ரிலாக்ஸாக உட்காந்து நான் சார்ட்ட சொன்னேன், ஜேபி சார்ட்ட, இதுதான் சார் இருக்கேன். இதுதான் நம்ம இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்கும். எங்கே போனாலும் 10 நிமிஷம் முன்னாடி போகணும் அப்படின்னு என் குருநாதர் சொல்லுவார். அந்த 10 நிமிஷம் முன்னாடி போனதான் என் வாழ்க்கையே மாற்றுச்சு. நாடோடிகள் கதை சொல்ல போகிறேன். 10 மணிக்கு எனக்கு நேரம் கொடுத்துருக்காங்க. 9:45 போயிட்டு நான் கீழே இருந்து ஒரு மெசேஜ் பண்ணுறேன், சார் நான் வந்துட்டேன், இன்னும் 10 நிமிஷத்துக்கு மேலே வந்துடுறேன் அப்படின்னு. போய் கதவை தட்டினோடனே, கதவை திறந்தோடனே சொன்னார், இந்த படம் நம்ம பண்ணுறோம், இப்போ கதை சொல்லுங்கள் அப்படின்னாரு. என்னங்க கதையை கேட்கல அப்படின்னா, இல்லை நான் இது வரைக்கும் 40 பேர்கிட்ட கேட்டிருக்கேன், யாருமே சொன்ன நேரத்துக்கு வரல, நீ ஒருத்தர் தான் 10 நிமிஷம் முன்னாடி வந்து, அதனாலே இந்த படத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு. அந்த நேரத்துக்கு மரியாதை கொடுக்குறவங்க பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்படிதான் நான் சாக பார்த்தேன். என் குருநாதரோட வேற ஒரு உருவமாக தான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம் சார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய ஞாபக சக்தி. நான் அந்த மேடையில் அந்த நாடகம் பார்க்கும்போது உங்களெல்லாம் ரசிச்சுக்கிட்டே இருந்தேன், உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சுரேஷனை கூப்பிட்டாரு. சுரேஷனை பற்றி சொல்லணும்னா, நான் படித்த பள்ளியில் எனக்கு முன்னாள் மாணவர் அவர். என்னுடைய குருநாதரோட பயணப்படும்போது ஒவ்வொரு முறை ஏதோ ஒரு விஷயம் வரும்போது சுரேஷன் பேரை சொல்லுவார் எங்க டைரக்டர். அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அவ்வளோ பரபரப்பான இயக்குனர், அசால்ட்டா ஹேண்டில் பண்ணுவார். அப்பதான் தெரிஞ்சது இதெல்லாம் டைரக்டர் தான் வந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா இந்த ஷூட் பண்ணும்போது ஒன்றும் இல்லை, நீ வா நெல் உட்கார், ஏன் பக்கத்தில் அப்படின்னு சொல்லி முதல்ல கொண்டு போய் நான் முன்னாடி உட்கார வச்சாங்க. எனக்கு அவங்கள பார்த்தாலே பயம். ஒரே ஷார்ட்டா சும்மா கிட்ட போய் இப்படி பார்த்து பேசணும். எனக்கு அண்ணா எனக்கு முதல்ல தனியாக ஏதாவது இருந்தேன்னா கொஞ்சம் நான் வார்ம் அப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு பேச வந்துடும் அப்படின்னு. அப்படி எடுத்துட்டு போய் எனக்கு ஆனால் உங்களோட இருக்கும்போது டைரக்டரோட இருந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. நம்ம டைரக்டரோட பேசிக்கிட்டு இருந்த மாதிரி, நம்ம டைரக்டரோட ஒர்க் பண்ண மாதிரி தான் ஒரு உணர்வு இருந்தது. இந்த நேரத்தில் எங்கள் குருநாதர் கே. பாலச்சந்தர் அவர்களுக்கு அந்த மாதிரிங்க நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு குரு கிடைச்சதுக்கு நாங்கள்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் என்னுடைய சின்ன சின்ன இயக்கத்திலும் நீங்கள் டைரக்டர் இருப்பார். அவரை பற்றி பேசாத நாளே கிடையாது. ஏதோ ஒரு ரூபத்தில் எங்களுக்குள்ளெல்லாம் கலந்துருக்காரு, அப்படிதான் நான் நினைப்பேன். அப்புறம் இதில் இருக்க எல்லாமே என் சொந்தம் தான். எல்லாத்தையும் ஆரம்பிச்சோன்னா போயிட்டே இருக்கும். இந்த டிராமா பார்த்து முடிச்சாச்சு. இந்த படைப்பு ஆக போகுது, திரைப்படமாக போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. சரி நீ என்ன பண்ண போற அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோல் வந்து 2 இருந்தது. அதில் ஒன்று தலைவாசல் விஜய் அம்மா கொடுத்துட்டாங்க. இன்னொன்று ரொம்ப பிடிச்சது வந்து ராகதேவன். அதுக்கு பாடணும் நமக்கு வராது, நல்லா பாட்டு நான் போய் பார்த்துட்டே இருந்துச்சு. ஆனால் இல்லைண்ணே எனக்கு ஒன்றும் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் ஒன்றும் இருக்கணும். சரி அப்போ நீ டைரக்டராகவே வந்துரு, நீயே இந்த கதையை சொல்லு அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போனார் அண்ணன். இந்த படைப்புக்குள்ள ஏதாவது ஒரு வகையில் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். எனக்கு ஒரு சின்ன ஒரு இடம் ஏற்படுத்தி கொடுத்து என்னை உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. நன்றிண்ணா, தேங்க்யூ. தேனிசை தென்றல் தேவா, அந்த பேரை கேட்டாலே ஒரு சிலிர்ப்பு வரும். அவ்வளோ
ஒரு சந்தோஷம் வரும், மனசுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வரும். 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கதையை தூக்கிட்டு வந்தேன், அந்த கணக்கு இன்னும் மிச்சம் இருக்கு, அடுத்து ஆரம்பிச்சிருவோம் பண்ணிக்குவோண்ணே. ரொம்ப சந்தோஷம். அதுவும் சில நண்பர்கள் தோழர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சார் அப்படி இருந்துச்சு சார், வசனம் சூப்பராக இருந்துச்சு சார். ரிச்சர்டு இருக்கானே பண்டு எடிட்டர் ரிச்சர்டு என்ன பண்ணுவான்னா, ஆனால் எங்கே இருக்கெல்லாம் கேட்கவே மாட்டான். 3 மணிக்கு வந்துடலாம் டே நான் எங்கே இருக்கேன்னு கேட்கவே மாட்டேன். இல்லை நான் பரவாயில்ல நான் வந்துடுறேன் இதே. அப்படி ஒரு சொந்தம் எல்லாம் அப்படி அண்ணன் தம்பி இப்படி ஒரு உறவா ஒரு 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 ரத்தனும் சதையுமான ஒரு படைப்பா சாருகேசி வந்திருக்கு. அது மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாகும். சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி மனசுக்கு நெருக்கமான திரைப்படங்கள் தான் இப்போ ரொம்ப ஆழமாக நம் தமிழ் சொந்தங்களுக்குள்ள பரவிட்டு இருக்கு, இறங்கிட்டு இருக்கு, குடும்பமா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த படைப்புல சாருகேசியும் ஒரு படைப்பா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இறைவனுக்கு மீண்டும் நன்றி சொல்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த படத்தோட கதை என்னங்கிறது எனக்கு தெரியும். என்னன்னா, நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே ஒரு பெரிய தாக்கமே நமக்குள்ளே ஏற்படுத்துது. இம்மீடியட்டாக கனெக்ட் ஆக முடியுது. இதுக்குள்ளே வரத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த எங்கள் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சாருக்கும் முதல்ல நான் நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்கு 2 பேர் போதும் இல்லை, வைஜிஎம் அண்ணா அண்ட் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார். வைஜிஎம் அண்ணா கூட நான் யுத்தம் செய்ய பண்ணும்போது நிறைய நாள் நைட் ஷூட் தான் மிஸ்கின் சார் ஷூட்டில். அவர் ரொம்ப நல்லா விசில் அடிப்பாருங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் அதை அனுபவிச்சிருக்கேன் அந்த நைட் ஷூட்டில். ஒரு பிசு கட்டாம அவ்வளோ அற்புதமாக விசில் அடிப்பார். நம்மளுக்கு சின்னோண்டு ஏதாவது பண்ண தெரிஞ்சாலே நம்ம ஊருக்கு பார்த்தா மட்டும் அடிப்போம். அவ்வளோ அற்புதமாக பண்ணுவாங்க. ஆனால் அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. பட் நான் அந்த ஷூட்டில் முழுமையாக அதை ரசிச்சிருக்கேன். அவர் விசில் அடிக்கும்போது நான் மைக்கை பிடிப்பேன்னா யூனிட்டில் வேலை பார்க்குற அத்தனை பேருக்கும் அது அவ்வளோ ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். எப்படி இது செய்கிறீங்கன்னா, எனக்கு பாடணும்னு ரொம்ப ஆசை ஜெயிப்பு, பட் எனக்கு பாட வராது, அதனால் விசில் அடிக்க ஆரம்பிச்சு அது அப்படியே செட் ஆகிடுச்சு அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக அது சொன்னார். ஸோ அவ்வளோ பெரிய ஜாம்பான் கூட நான் அப்போ நடித்தேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டருக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் அந்த கேரக்டர் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்தது தான், சாருகேசி சரியில்லை அப்படிங்கிறது கணி சார் சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் சில நேரத்தில் ஹாலில் நினைச்சு ரூமுக்கு போவேன். ஏன்னா போய் சேர்ந்தப்பறம் ரூமில் போய் நின்றுட்டு எதுக்கு இங்கே வந்தோம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு லேப்ஸ். அது ஏஜ் ரிலேட்டடா இல்லை என்னன்னு தெரியாது. நிறைய விஷயங்கள் ஞாபகம் இருக்கும், நிறைய விஷயங்கள் சட்டுன்னு மறந்து போவோம். எழுந்திரிச்சு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது மைண்டில் இருக்க நடுவில் வேற ஏதோ ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் தாட்டில் எதுக்கு அங்கே போனோங்கிறது மறந்து நிற்போம். அந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் தான் விஜயன் அண்ணாவோட கேரக்டர் வரும். அதை டிக்ளேர் பண்ணக்கூடிய டாக்டராக தான் நான் அங்கே வந்திருக்கேன். நான் வேலை பார்த்தேன் அந்த சந்தோஷமான தருணங்கள். தலைவாசல் விஜய் சார், விஜயன் அண்ணா, இவங்க கூட தான் என்னோட காம்பினேஷன். அண்ட் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார்கிட்ட நான் வேலை பார்த்தேங்கிறது எனக்கு மிகப்பெரிய கௌரவம். எனக்கு அவ்வளோ பெரிய மரியாதை உண்டு. அசாத்தியமான படங்கள்லாம் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப எளிமையாக அதை பற்றிலாம் அதுவும் அது எப்படி அந்த தன்னார்த்தம் வருதுன்னு தெரியல. அவர் இயல்பிலே இருக்க போல இருக்காது. அவர் பண்ணியிருக்க அந்த படங்களோட லிஸ்ட்டு பார்த்தோன்னா அவர் எவ்வளோ பெரிய ஜாம்பவான்னு தெரியும். அவ்வளோத்தையும் பண்ணிட்டு எதுவுமே வேற யாரும் பண்ணாங்க மாதிரி அவர் சைலண்டாக உட்காந்துட்டு இருப்பார். அது அவருடைய தட்ஸ் இஸ் கிளாஸ். அவர் பேச்சுலையோ எங்கேயுமோ ஏன்னா நம்மள அறியாமல் கொஞ்சோண்டு நம்ம ஜெயிச்சிட்டாலே கொஞ்சம் அறந்த மண்டைக்கு வந்துடும். பட் அதை அவர்கிட்ட நான் பார்த்ததும் இல்லை. நிறைய அவர் கூட ஃபோனில் உரையாடல் தான் எனக்கு. கொஞ்சோண்டு கூட நான் அது பார்த்ததில்லை. இட்ஸ் சச் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். தேங்க்யூ சார். தேவா சார், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் கம்பெனிக்கு நீங்கள் மியூசிக் டைரக்டராக இருக்கும்போது உங்களை சந்தித்தது. ஆனால் ரசிகனா உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய பாடல்களை. ஸோ மீண்டும் இந்த படத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். இங்கே என்னை அழைத்ததுக்கு நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தில் என்னுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத விட இங்கே இருக்கிற எல்லாரும் என் வாழ்க்கையில் எப்படி ஒரு பங்காக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்ல ஆசைப்படுறேன். நான் ஸ்டார்டிங் வித் சஞ்சய். ஒரு
பாலச்சந்தர் சாரோட சினிமாட்டோகிராஃபரோட ஆன லோகநாதனோட பையன். ஸோ நான் முதல்ல கன்னடத்தில் ஆக்ட் பண்ணது அவரோட கேமரா முன்னாடி தான். கன்னடம் தெரியாம நான் கஷ்டப்பட்டு அதற்கு பின்னால கன்னடத்துல நிறைய படங்கள்ல எனக்கு பேரும் புகழும் கிடைச்சதெல்லாம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் படத்துல என்ன சகிச்சுக்கிட்ட உங்க அப்பாவுக்கும் ஈரங்கி சர்மாவுக்கும் கேபி சாருக்கும் என்னோட நன்றி. அடுத்தது இவங்கெல்லாம் இந்த படத்துல இருக்காங்க, அவங்கள பத்தி அப்புறம் சொல்றேன். பா விஜய் இந்த படத்தோட ரைட்டர். நான் வழக்கமா தெலுங்கு ஷூட்டிங், கன்னடா, மலையாளம்லாம் ஒரு நோட் புக்கெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு எழுதுவேன். தமிழ்ல வந்து ஒரு கர்வம் வந்துடும், நம்ம தாய்மொழி இதுக்கு விட்டு கூட தேவையில்லை அப்படின்னு. ஆனா இவரோட டயலாகை பார்க்கும்போது தான் அதுல இருந்த உணர்ச்சிகள், அதுல இருந்த அந்த பரிமாணங்கள் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ ஆழமா இருந்தது. நடிக்கும்போதும் சரி, படம் பார்க்கும்போதும் சரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரமாதமான டயலாக்ஸ் நான் இந்த படத்துல தான் பார்த்தேன். ரொம்ப இதை பத்தி சத்யராஜ் எனக்கு படம் பார்த்துட்டு என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. உங்ககிட்ட எல்லாம் சொன்னாரு எனக்கு தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் பேசியிருந்தாரு. அப்படி இருந்தது ஹாசினி, இப்படி இருந்ததுமா, இப்படி இருந்ததுன்னு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு. உங்க டயலாக் பத்தியும் அப்புறம் அந்த பொண்ணு ரம்யா பத்தியும் ரொம்ப பேசிட்டு இருந்தாரு அவரு. ஸோ அதனால உங்க 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, எங்க என்ஜிஓக்கு ஒரு ஆண்டம் இருக்கு, அதை எழுதினது அவர் தான். ஒரே ஒரு தடவை கேட்டேன், எனக்கு எழுதி கொடுங்க. நாம் ஃபவுண்டேஷனுக்கு ஒரு நாம் என்ற இடம், எண்ணம், தனிமரம், நாம் என்று உயர்வோம் அனைவரும். அதனால அவங்க எல்லாரையும் பத்தி பேசணும். நான் என்னை பத்தி பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. கலா மாஸ்டர் வந்து என்ன ரஜினி சார், விஜயகாந்த் அண்ட் சத்யராஜோட ஆட வச்ச ஒரே டான்ஸ் மாஸ்டர். அது மட்டும் இல்ல, அடுத்த ரோல் என்னன்னா, நான் டைரக்ட் பண்ண படத்துல இந்திராலா அவங்க தான் கொரியோகிராஃபர். அதுக்கப்புறம் 2015 நாங்க ஒரு டான்ஸ் டிராமா பண்ணும்போது நான் உங்ககிட்ட வந்து கேட்டேன், நான் அந்தரத்துல தொங்கணும் அப்படின்னு கேட்டேன். எனக்கு அப்ப வந்து கிட்டத்தட்ட 55 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். 55 வயசுல நான் அந்தரத்துல தொங்க விட்டு என்னோட சேஃப்டி, அது மட்டும் இல்ல அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல குணத்தை நான் சொல்லணும். சினிமா இண்டஸ்ட்ரியில இந்த டான்ஸ் ட்ராமா அப்படின்றப்ப பட்ஜெட் பெருசா இருக்காது. அதனால நாங்க 4 டான்சர்ஸ் போறதுக்கே பட்ஜெட் இருக்காது ஃபிளைட்ல. அப்ப கலா சொல்லுவாங்க, நான் இல்லாம நீங்க அந்த அந்தரத்துல தொங்கக்கூடாது, அதனால ஃபிளைட் டிக்கெட் நானே போட்டு வரேன் அப்படின்பாங்க. அவ்வளவு பெரிய தாராளமான மனசு கலைஞர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ கலா, தேங்க்யூ ஸோ மச். அந்த மேல தொங்கும்போது மற்ற டான்சர்ஸ், கிளாசிக்கல் டான்சர்ஸ் யாரு குச்சிப்புடி, பரதநாட்டியம், அவங்க மொழி நாட்டம்லாம் நடுங்கிட்டு இருப்பாங்க. பட் இவங்க மட்டும் தைரியமா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு என் உயிரை காப்பாத்தின கலாக்கு நன்றி. வைஜிமேந்திரா சாருக்கும் சுரேஷ் கிருஷ்ணாக்கும் நான் அப்புறம் வரேன். சமுத்திரகனி சார், நீங்க வந்து பாலச்சந்தர் சாரோட ஸ்கூல்ல இருந்து வந்தவங்க. நீங்க டைரக்ஷன்லயும் சரி, டெலிவிஷன்ல நீங்க டைரக்ட் பண்ணதும் சரி, அதெல்லாம் வந்து நாங்க ரொம்ப ரசிச்சு பார்த்துருக்கோம். இப்போ உங்களுடைய வளர்ச்சி ஒரு நடிகனா பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா யோசிக்கிற நடிகர்கள் இருக்கும்போது அவங்கள பார்க்கறதே ஒரு சுகம்தான். நாங்க சொல்லுவோம் கார்ட்போர்ட் ஹீரோஸ்னு. கார்ட்போர்ட் ஹீரோஸ் கிடையாது, எல்லா பரிமாணமும் இருக்கிற ஒரு திங்கிங் ஆக்டரா நீங்க இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேவா சார், ஆசையில உங்களோட சாங்ஸை மறக்கவே முடியாது. எங்களோட ப்ரொடக்ஷன் ஒரு 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 வித்தியாசமான ஒரு ஒரு டைமென்ஷன் வந்து உங்களோட பாடல்கள்ல அந்த படத்துல இருந்தது. ரொம்ப 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 சந்தோஷப்பட்டோம். அது மட்டும் இல்ல, அமிர்தவர்ஷினி அப்படிங்கிற கன்னட படத்துல அவரோட பாடல்களை கேட்கணும். அதுல நானும் ரமேஷ் அரவிந்தன், சரத்பாபு ஆக்ட் பண்ணோம். ஒரு பாட்டும் மணியா இருக்கும். இப்போ நான் பெங்களூருக்கு போனா துந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாட்டு, அந்த நான் பாடுற பாட்டை, அந்த பாட்டை கொடுத்த உங்களுக்கு நன்றி. இந்த படத்துல உங்களோட மியூசிக் அபாரம்னா ரொம்ப அபாரமா இருக்கு. அண்ட் சமுத்திரகனி சார், உங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ஃபர்ஸ்ட் டே என் கூட தான் இருக்கு. அவர் வந்து என்னை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையில்லை, ஏன்னா நான் உங்களோட ஃபேன். அந்த டயலாகை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த நடிக்கிற அந்த விதம் இருக்கு பாருங்க, அதை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அவர் கிட்ட போய் ஒரு சின்ன ஸ்டூடெண்ட் மாதிரி சுரேஷ் கிருஷ்ணா கேட்டுப்பாரு, அண்ணே இது எப்படி பண்ணிக்கலாமா, அண்ணே அதை அப்படி பண்ணிக்கலாமான்னு. ரொம்ப நாளாச்சு அதெல்லாம் பார்த்து, அந்த மாதிரி நடிக்கிறதெல்லாம் பார்த்து. அண்ட் இந்த படத்துல நான் படம் பார்த்துட்டதுனால சொல்றேன், அதுல ரொம்ப ஒரு 1, 2, 3rd பர்சன் அப்படியே ஆம்னி பிரசண்டா இருக்கிறது நீங்க தான் இந்த படத்துல. ப்ரொடியூசர், உங்களுக்கு நன்றி. இவ்வளோ நல்ல படத்தை நீங்க வந்து அப்பப்பதான் உங்களை பார்ப்போம். ரொம்ப எதுலையுமே நீங்க வந்து டாமினேட் பண்ணவே இல்லை. நீங்க இவ்வளோ நல்ல கதையை எடுத்து படமா எடுக்கணும் அப்படின்னு நினைச்ச உங்களுக்கு என்னுடைய நன்றி.
தலைவாசல் விஜய் வந்து என்னோட ரைட்டிங்ல ஆட் பண்ணியிருக்காரு, எங்களோட ப்ரொடக்ஷன்லயும் ஆட் பண்ணியிருக்காரு. இது என் பக்கத்துலயும் ஆட் பண்ணும்போது அந்த சுகம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஒரு ஹாலிடே மாதிரி இருந்தது. சம்டைம்ஸ் அதுதான் சந்தோஷம். இது வந்து பெய்டு ஹாலிடே நமக்கெல்லாம் இல்லை. ஸோ ஒரு சந்தோஷமா இருந்தது. அண்ட் ஜெயபிரகாஷ் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து உங்களோட ஒரு படத்துல கூட, பட் காம்பினேஷன் இல்லைனாலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர். ஐ ஆல்வேஸ் தாட் ப்ரொடியூசரோட டென்ஷன்லாம் விட்டு சந்தோஷமா கேமரா முன்னாடி இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கோ இவரோட படத்தை எல்லாம் பார்க்கும்போது. வெரி நைஸ். இந்த ஃபிலிம்ல ரம்யா, யூ ஆர் ஃபேண்டாஸ்டிக். எவ்வளோ கஷ்டமான டைலாக் தான் விஜய், ரொம்ப அநியாயம் அவங்களுக்கு கொடுத்த டைலாக் எல்லாம், ரொம்ப டங் ட்விஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் லெங்தி டைலாக்ஸ். அப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா ஒரே ஷாட்ல பண்ணலான்பாங்க, பாட்டு பாடணும், தாளம் போடணும், முறைக்கணும், காலை தூக்கி வைக்கணும். நாங்க 2 பேரும் வேற பார்த்து என்னடா தப்பு கண்டுபிடிக்கலாம்னு வைஜி வைத்தியரா பார்த்துட்டே இருப்பாரு, நானும் பார்ப்பேன். நேற்று வந்த சிறு பெண்ணே என் முன்னாடி நடிக்கிறாயான்ற மாதிரி இல்ல சொல்றேன். அப்படிதான் உங்களுக்கு தோணி இருக்கும். ஆனா ரொம்ப அனாயாசமா அததான் சத்யராஜ் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம், நீங்க ஓகே, வைஜி மகேந்திரா ஓகே, சமுத்திரக்கனி ஓகே, நான் ஓகே, இந்த பொண்ணு என்ன போட்டுது அப்படின்னாரு. அவ்வளவு நல்லா நடிக்கிறாங்க. எவ்வளவு நாளாச்சு சுத்தமான தமிழ் பேசி, ஸ்பஷ்டமான மொழி பேசி, அந்த லாங்குவேஜ்ல ஒரு கமாண்டும் இருந்து நல்லா நடிக்கிற ஒரு தமிழ் பெண்ணை பார்த்து ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ டு ஆல் தி அதர் பீப்புள் ஆல்சோ மை தேங்க்யூ. நீங்களாம் இல்லைன்னா இந்த படம் நடந்தே இருக்காதுன்னு சொன்னாங்க, உங்களுக்கு என்னுடைய நன்றி. அண்ட் கம்மிங் டு சுரேஷ் கிருஷ்ணா, ரொம்ப ரொம்ப சுகமான அனுபவமா இருந்தது அவர் கூட ஒர்க் பண்றது. அவர் வந்து சிந்து பேரில் அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்போ பாலச்சந்தர் கிட்ட நாங்க வாங்கியிருக்கிற எங்களை வந்து நல்லா கசரத்து வாங்கறதெல்லாம் பார்த்தார் அவரு. ஆனா எல்லாத்தையும் விட இன்னைக்கும் அந்த படம் வந்து பேசப்படுது அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு பெருமையான விஷயமா இருக்கு. அந்த படம் பார்க்கும்போது நாங்க வந்து உண்மையா, சின்சியரா அண்டு அவர் சொன்ன மாதிரி நேரத்துக்கு தவறாம வந்தோம். அதுல ஒரு விஷயம் நான் வாண்டட் டு ஷேர். பிரேம் நசீர் வந்து அப்போ ஜூரியில சேர்மனா இருந்தாரு. அதுல அவர் என்ன சொன்னார்னா, ஒரு பர்டிகுலர் ஷாட்டுமா, அந்த ஷாட்டுக்காக தான் உனக்கு நேஷனல் அவார்ட் கொடுத்தோம், இன்னொன்னு உன்னுடைய குரல் அந்த மாடுலேஷனுக்காக கொடுத்தோம், டப்பிங் இல்லையமா அப்படின்னு கேட்டாரு. இல்ல சார், டப்பிங்லாம் நான் தமிழ் பொண்ணு, எப்படி டப்பிங் இருக்கும் இல்லைன்னு. அந்த ஷாட்டு சுரேஷ்க்கு தெரியும், நான் ஊர்ல இல்ல, வந்தனாங்கிற கன்னடா படத்துக்காக போயிட்டேன். ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு ராத்திரி 12 மணிக்கு வந்தேன். அப்போ எடுத்த ஷாட்டு. அதுல பாதி நேரம் நம்ம பாதி தூக்கத்திலே இருந்தோம். ஆனா அதுக்கு வந்து நேஷனல் அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது, நேஷனல் அவார்டு அப்படிங்கிறது நிறைய பேரோட சின்சியரிட்டியாக கொடுத்தாங்க அப்படின்னு தான் நினைக்கணும். அண்ட் YGM எங்க சித்தப்பாவோட நெடுநாளைய நண்பர் அவர். நான் வந்து ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட் ஆஃப் கமல். அதாவது கமலோட ஹியூமருக்கு அதோட ஜாஸ்தி ஏதாவது பண்ண முடியும்னா இவர் தான். அவ்வளோ சேலஞ்சிங்கா இருக்கும். நான் என்னோட பசுமையான, சின்ன வயசுல சொல்லக்கூடாது, அதனால பசுமையான நாட்கள்ல வந்து அவங்க 2 பேரோட ஒரே ஆடல்ல பக்கத்துல இருந்து ரசிச்சிருக்கேன். ரொம்ப லாங் லாஸ்டிங் ஃப்ரெண்டு. எத்தனை வருஷம் ரிலேஷன்ஷிப் நம்மளோடது. நான் என்ன கேட்டாலும் செஞ்சிருக்காரு. எப்போ கேட்டாலும் என்ன கேட்டாலும் YGM ஒன்லி திங் அவர் பிளே வந்து பார்த்துருணும், அது மட்டும் விட்டுறக்கூடாது. அது ஃபர்ஸ்ட் 10 ஸ்டேஜ் பண்றதுக்குள்ள வந்து பார்க்கணும், இல்லைனா போவந்துடும். இன்னும் எப்ப கேட்டாலும் இங்க இருக்க ஹைதராபாத் போயிருக்கேன், அங்க போற இந்த ஒழுங்கா என் பிள்ளைய வந்து பாருங்க. நான் அந்த சாரு கேசியை 2 தடவை பார்த்துருக்கேன். ஒரு தடவை எங்க அப்பா அம்மாவோட பார்த்தேன், இன்னொரு தடவை மணியோட பார்த்தேன். அப்போ வந்து எனக்கு ஒன்றும் தெரியவே தெரியாது, இதுல நம்மளோட பங்கு ஏதோ இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியாவே கிடையாது எனக்கு. 2015ல நான் வந்து ஃபோன் பண்ணேன் YGMக்கு, நான் பிளே டைரக்ட் பண்ண போறேன்னு அவர்கிட்ட இருந்து தைரியமா கேட்டேன். வெள்ளப்பூடி ஃபவுண்டேஷனுக்காக அவர் என்ன ஒரு பிளே நீங்களே டைரக்ட் பண்ணணும்னு. எனக்கு அது பிளே எல்லாம் எப்படி டைரக்ட் பண்ணணும் எழுதணும் ஒன்றும் தெரியாது. பட் அவர்கிட்ட கேட்ட உடனே ஒரு ஈகோ கிடையாது. இவர் ஜாம்பவான், இது மேடை உலக பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு யோசிச்சு நான் நாளைக்கு சொல்றேன்னு கூட சொல்லல, அவரு பண்ணுவோமா அப்படின்னாரு. ஸோ ஒரு பிளே எழுதி அதுல வந்து சாருஹாசன் அண்ட் சுஹாசினியா நீங்களும் மதுவந்தியும் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். மதுவந்தியும் ரிஹர்ஸ் பண்ணாங்க, இவரும் ரிஹர்ஸ் பண்ணாரு. பட் 2 பேருக்கு இருக்கிற டிஃபரன்ஸ், அவளை குறை சொல்லல, பட் இவரோட சின்சியாரிட்டி வாஸ் அமேசிங். அமேசிங்னா அமேசிங். ஃபுல் அதுவும் இங்கிலீஷ்ல வேற. நீ சார் உனக்கு ஒன்று தெரியுமாமா, நான் இத்தனை வருஷத்துல இங்கிலீஷ்ல டிராமாவே ஆக்ட் பண்ணதில்லை அப்படின்னாரு. தமிழ்ல தான் பண்ணிருக்கேனா இங்கிலீஷ்ல அப்படின்னு எனக்கே ஆச்சரியமா இருந்தது. இங்கிலீஷ் பிளேல பண்ணலையா, மெட்ராஸ் பிளேயர்ஸ்ல நீங்க ஆக்ட் பண்ணலையா, வேற தியேட்டர்ல ஆக்ட் பண்ணலையா, இங்கிலீஷ்ல பண்ணவே இல்லையான்னா இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா ரொம்ப அனாயாசமா, ரொம்ப ஈஸியா, ரொம்ப கம்ஃபர்டபுளா, கொஞ்சம் கொஞ்சம் எங்க அப்பாவையும் ஞாபகப்படுத்திக்கிட்டு அவர் எப்படி பேசுவாரு,
இவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் நான் பேசக்கூடாது, ஸ்லோவாக சொல்லணும் ஜோக்கு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது, அப்படிதான் உங்கள் அப்பா சொல்லுவார்னு உள் வாங்கி அவர் அது நாங்கள் வந்து வித் ஸ்க்ரீன் அண்ட் சினிமாவையும் ட்ராமாவையும் கம்பைன் பண்ணி பண்ணோம். ரொம்ப 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 அழகாக பண்ணி கொடுத்ததுக்கு நான் இவ்வளோ நாள் நன்றி சொல்லியிருக்கேன்னு தெரியல. இந்த மேடையில் நான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஒரு கலைஞனோட அந்த சின்சியாரிட்டியை பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காது. ஸோ அப்படிப்பட்ட ஒய்ஜிஎம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பார்க் ஹயட்டில் அப்போ தான் வந்து தெலுங்கு டைலாக் படிச்சுட்டு இருக்கேன். அடுத்த நாள் காலையில் ஜட்ஜு இவ்வளோ பெரிய வண்டி பெருசாக பேசணும் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்தது. அப்போ சொன்னார், ஹாசினி குயிக்காக முடிச்சிடுறேன், ஏன்னா நீ பிஸியாக இருப்பேன்னு நினைக்கிறேன், சாருகேசியை வந்து நாங்கள் படமாக எடுக்க போகிறோம், சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ட் பண்ணுறாரு, அந்த பாக்யம்ன்ற ஒய்ஃப் கேரக்டரை நீ நடிக்கணும் அப்படின்னாரு. எனக்கு ஒரு நிமிஷம் அதுல ஃபுல்லா அங்கிங்கனாதபடி எங்கும் வியாபித்திருந்தது இவர் தானே. மற்ற கேரக்டர்லாம் எனக்கு ஒன்றும் ஞாபகமே வரலையே, இது எந்த கேரக்டர் போட சொல்றாருன்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் கேட்ட உடனே நான் வந்து சரின்னு தான் சொன்னேன். ஏன்னா எனக்கு நோ சொல்லாத ஒய்ஜிஎம்முக்கு நான் எப்படி யோசிக்கிறேன்னு சொல்லலாம், அது எப்படி வந்து அது வந்து தர்மமே இல்லை. அதனால நான் வந்து சரின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா தான் அப்படி ஒரு கேரக்டர் இருக்கா எனக்கு மறந்தே போயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவ்வளோ he was dominating the entire stage. இந்த சினிமாவில் அது வராது அவ்வளவுதான். அந்த லிப் மூவ்மெண்ட் கொடுப்பார் பாருங்க ஸ்டேஜ்ல, இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். ஒரு 5-6 பாட்டு இருக்கும் இல்ல சுதா, அதுல அந்த கரெக்ட் டைமிங், நம்மளாம் ஆர்டிஸ்டா இங்க மிஸ் பண்ணுவாரு அங்க மிஸ் பண்ணுவாருன்னு பார்ப்போம், கரெக்டா அந்த ஆலாப்பனையும் சரி ஸ்வரமும் சரி பியூட்டிஃபுல்லா பண்ணுவாரு. ஸோ அவர் தான் எனக்கு வந்து he was like dominating and he was omnipresent there in the playல. அப்புறம் அந்த ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே சுரேஷ் said and it was such a wonderful experience. ஒரே ஒரு விஷயம் சொல்லி மட்டும் முடிச்சிடுறேன். ஒரு முக்கியமான சீன்ல பையன்கிட்ட ஏதோ திட்டுற மாதிரி இருக்கும். நான் வந்து இந்த ஜென்சி டிரெக்டர்ஸ் கேட்குற மாதிரி நேர வந்து வாயை மட்டும் அசைச்சு டயலாக் சொன்னேன். அவர்கிட்ட என்னடா அவனுக்கு அறிவே இல்லையா, என்ன இது கொஞ்சம் கூட இப்படி பண்றிய, துரோகி நீ, உங்க அப்பாவை பத்தி ஒண்ணுமே தெரியலன்னு தனியா கூப்பிட்டு, என்ன ஹாசினி கண்ணில் எக்ஸ்பிரஷனே இல்லை, நீ என்ன நடிக்கிறன்னு கேட்டாரு. சுத்தமா எக்ஸ்பிரஷனே இல்லை கண்ணில் என்னன்னு எனக்கு ஒரே சந்தோஷமா இருந்தது. தலைவாசல் விஜய் சொன்ன மாதிரி உங்களை சரியில்லைன்னு சொன்ன மாதிரி உன் கண்ணில் எக்ஸ்பிரஷனே இல்லைன்னொன்னே அந்த வஞ்ச புகழ்ச்சியும் இல்லை, அது இகழ்ச்சி, வஞ்ச இகழ்ச்சி. அந்த வஞ்ச இகழ்ச்சிக்கு சந்தோஷம் இருந்தது. ஏன்னா இப்பெல்லாம் இந்த ஃபேன் பாய் மொமெண்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க, அது ஆக்சுவலி நடக்குது. நான் ஷூட்டிங்ல ஃபர்ஸ்ட் வந்தோடனே நான் உங்களோட பெரிய ஃபேன் மேடம் டைரக்டர் சொன்னா அப்பவே நான் கீழே விழுந்தேன், ஐயோ போச்சு. இங்க இந்த படத்துல வந்து நமக்கு சேலஞ்சிங்கா ஒண்ணு இருக்கிறது இல்ல, உங்களோட அந்த படம் பார்த்தேன் இந்த படம் பார்த்தேன், நிச்சயமா நீ என் படத்துல இருக்கணும். அப்ப கேரக்டருக்கு நான் சரியில்லையா, நீ வெறும் ஃபேன் தானா அவ்வளவுதானா அப்படின்லாம் தோணும். பட் ஒரு டைரக்டர் வந்து என்கிட்ட என்ன நடிக்கிற நீ கண்ணில் எக்ஸ்பிரஷனே இல்லைன்னு அன்னைக்கு வந்து எனக்கு வந்து 2வது நேஷனல் அவார்டு கிடைச்சது. ஸோ சுரேஷ் அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர், அவர் கூட இந்த படம் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த படத்துல வந்து வைஜிஎம் தான் ஃபுல்லா அங்கிங்கனாதபடி வியாபிச்சிருக்காரு. நாங்கெல்லாம் அப்படி ஷேடோவில் இருக்கோம் அவ்வளோதான், பிகாஸ் அவரோட பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். பட் அவருக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக நாங்கள் எல்லாருமே இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன். விஜயும் சரி, சமுத்திரக்கனி சாரும் சரி, அண்ட் சத்யராஜ் சொல்லணும், ஹீ இஸ் ஃபேன்டாபுலஸ் இன் திஸ் ஃபிலிம். எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரோட கெட்டப்பே வந்து ரொம்ப 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 பிடிச்சது. அதுதான் உண்மையான கலைஞன். ஒரு கேரக்டரை எடுத்துக்கிட்டு அதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு, இப்போ இன்ஃபேக்ட் சுரேஷ் கேட்டார் ஏதாவது ஒரு மேக்கப் பர்சனை சொல்லி எனக்கு ஒரு அந்த பர்டிகுலர் லுக்குக்கான எக்யூப்மெண்ட்லாம் வேணும்னு. So happy to see his performance also. ரொம்ப நல்லா இருந்தது. This film should really do well because இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் யோசிக்க வச்ச படம். ஒரு தத்துவம் இருக்கு, எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பிலாசபி இருக்கு, ஒரு மீனிங் இருக்கு, ஒரு அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் திரும்பி நமக்கு ஒரு ஹோப்பை கொடுத்த ஒரு ஃபில்மா எனக்கு இருந்தது. இதே எஃபெக்ட் வந்து பீப்புளுக்கு இருக்கணும். ஜென்சி, அந்த மிலேனியம் கிட்ஸு, 90s கிட்ஸு, 80s கிட்ஸ் எங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்கணும் இந்த படத்தை. ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் இஸ் a huge success for all the sincerity of all these people. Wishing you all the very best and thank you. என்ன இதுல ஒரு பாகமா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம், மீடியா ப்ரெஸ் எல்லாருக்கும் வணக்கம், அண்ட் மேடையில் இருக்க எல்லா ஜாம்பவான்களுக்கும் வணக்கம். இந்த ஜாம்பவான்களுக்கு நடுவில் ஒரு கத்துக்குட்டியா என்னை காஸ்ட் பண்ண சுரேஷ் சாருக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா நம்ம ஒர்க் பண்ற படம் நின்று பேசணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். பட் சார் ஒர்க் பண்ண படங்கள்லாம் ஜென்ரேஷன்ஸ் தாண்டி நின்று பேசிட்டு இருக்கு, இன்னும் இதுக்கப்புறமும் பேசும்.
அண்ட் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் எனக்கு ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணார் சார். ஸோ அது சொல்லும் போது எனக்கு இமோஷ்னலாக நான் இந்த படம் பண்ணேன்னு மைண்டில் நினச்சிட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா ஐசியூவில் 6 days இருந்து இறந்தாரு. அதில் ஃபர்ஸ்ட் டே வந்து அங்கிருந்து டாக்டர் கிட்ட என்னை வந்து பெருமையாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவன் என்னோட டாக்டர் அண்ணா யூனிவர்சிட்டியில் பயோமெடிக்கல் படிக்கிறா அப்படின்னு. 4th day வந்து அவருக்கு ஒரு வைரஸ் உள்ளே இருந்தது, அது பிரெயினுக்கு போயிடுச்சு. ஸோ அவருக்கு என்ன யாருன்னு தெரியல. யார் இது அப்படின்னு என்கிட்ட கேட்டார். ஸோ அது என்னை ரொம்ப ஹார்டாக ஹிட் பண்ணிருச்சு. அது என்னைக்கா இருந்தாலுமே அது ஒரு வலி. அதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டுக்கு வந்து லைஃப்பில் ப்ரிப்பேர்டாக இருக்க மாட்டோம். பட் இந்த படம் பார்த்தா அட்லீஸ்ட் எல்லாருக்கும் அது ஏதோ ஒரு விதத்தில் ஹிட் ஆகி அட்லீஸ்ட் அவங்களோட ரிலேஷன், ஃபேமிலி வேல்யூஸ், ரிலேஷனோட வேல்யூஸ் இதெல்லாம் வந்து தெரியுன்றதை நம்பி இந்த படம் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அண்ட் சார் வந்து ஃபஸ்ட் டே ஷூட்டில் ஃபஸ்ட்டு ஷாட் எடுத்ததுக்கு அப்புறமா நான் வெயிட் பண்ணுறேன் என்ன சொல்லுவார், ஏன்னா எனக்கு தெரியணும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோன்னு. சார் வந்து என்னை கூப்பிட்டு பை மிஸ்டேக் நல்லா பண்ணிட்டேன், அப்படியே பண்ணு அப்படின்னாரு. சரி, இது ஒரு அப்ரிஷியேட் பண்ணுறாரா இல்லை என்ன சொல்கிறாருன்னு எனக்கு புரியல. அடுத்த ஷாட்லேயும் வந்து பை மிஸ்டேக் இதுவும் நல்லா பண்ணிட்ட, நீ ஒன்று பண்ணு, இந்த படம் ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் இந்த மிஸ்டேக்கை மட்டும் ஃபாலோ பண்ணு, அது போதும் அப்படின்னாரு. சரி, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு ஓகே இவர் நம்மளை அப்ரிஷியேட் தான் பண்ணுறாரு, நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறது ஓகே போல் அப்படின்னு நினச்சேன். பட் ஹி இஸ் வெரி ஜெனரஸ் இன் அப்ரிஷியேட்டிங். அது வந்து நான் சின்ன பொண்ணு, இவளுக்கெலாம் என்ன இந்த பொண்ணுக்கெலாம் என்ன அப்ரிஷியேட் பண்ணுவோம் அப்படிலாம் நினைக்கவே மாட்டார். ரொம்ப என்ஜாய் பண்ணுவார். யாராவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டா, நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போதவே அவர் மானிட்டர் முன்னாடி சிரித்து சந்தோஷப்பட்டு கைத்தட்டி ஷபாஷ் இதெல்லாம் சொன்னதை நான் பார்க்கும்போது அவர் வந்து சூப்பர் ஸ்டாரை டைரக்ட் பண்ண ஒரு பாஷாவோட டைரக்டர் மானிட்டர் முன்னாடி என்னை அப்ரிஷியேட் பண்ணுறாருன்னு எனக்கு அப்படியே புல்லரிச்சு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக ஒர்க் பண்ண ஒரு ஃபில்ம் இது. அதை நான் மறக்கவே மாட்டேன். இன்னொரு ஷாட்டுக்கு அவர் பாஷா கூட சொன்னார் அவர் அறியாமல். ஸோ அதெல்லாம் இட்ஸ் அ லைஃப் டைம் மெமரி அண்ட் கிஃப்ட் ஃபார் மீ. இது வந்து எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங். அண்ட் ஷூட் அண்ட் இன்னொன்று வந்து நம்பர் ஆஃப் ஷூட் டேஸ் வந்து 7 அப்படின்னாங்க. மொத்த ஷூட்டிங்கே வந்து ஓகே. ஸோ ஷூட்டிங் ஃபுல்லாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் ஷூட் ரேப் அப் ஆனோடனே எனக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன் மெசேஜ் அனுப்பிச்சார் வாட்ஸ்அப்பில். ஸோ அது இப்போல்லாம் யாரும் பண்ணுறதில்லன்னு நினைக்கிறேன். வி டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட் ஒன்று, இல்லாட்டி அந்தந்த டைமில் நம்ம வந்து தேங்க்யூ சொல்லுவோம், இல்லை ஒரு விஷ் பண்ணுவோம். பட் அவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட் வந்து டைம் எடுத்து எனக்கு வந்து விஷ் பண்ணி அவர் அப்ரிஷியேட் பண்ணி அந்த மெசேஜ் அனுப்பிச்சாரு. அதெல்லாம் வந்து நான் ஸ்டார் பண்ணி வச்சுருக்கேன். என்ன ஃபோன் மாற்றினாலும் அந்த மெசேஜ் மட்டும் அழியாது என்னோட ஃபோனில் இருந்து, எந்த ஃபோன் மாற்றினாலும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த மூவிக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரிச்சர்ட் நான் மென்ஷன் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த மாதிரி போஸ்டரில் தான் வந்து எடிட்டர் பேரில் வந்து ரிச்சர்ட் இருப்பார். பட் ஷூட்டிங் நடக்கும் போதெல்லாம் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் ரிச்சர்ட்க்கு தான் வந்து நாங்கள் எல்லாருமே அப்ரோச் பண்ணுவோம். அண்ட் ஸ்கிரிப்டை டிஸ்கஸ் பண்ணதில் இருந்து இப்போ இந்த ஃபங்க்ஷன் வரைக்கும் எனக்கு வந்து எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணது, கோஆர்டினேட் பண்ணது வந்து ரிச்சர்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரிச்சர்ட். அண்ட் ட்ரெய்லரோட எடிட் வேறு லெவலில் இருந்தது. ஃபுல் கூஸ் பம்ஸாக இருந்தது. ட்ரெய்லர் பார்த்து எனக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வைஜி மகேந்திரன் சார். சார் சச் அன் ஆனர். ஃபஸ்ட்டு நான் அந்த ட்ராமா நான் பார்க்கல, பட் அந்த பற்றி நிறைய கேட்டிருக்கேன். யாரெல்லாம் அதுக்கு ஃபேன், யாரெல்லாம் அதை விஷ் பண்ணியிருக்கா. அண்ட் நீங்கள் எவ்வளோ மேடைகளை பார்த்துருக்கீங்க, எவ்வளோ பேரை பார்த்துட்டு வந்திருக்கீங்க, எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸோடலாம் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் வந்து அந்த கௌதமிங்கிற ரோல் நான் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி. அண்ட் அவரை பர்ஃபார்மன்ஸை பற்றிலாம் நான் சொல்லவே தேவையில்லை. பட் நான் ரொம்ப ரசித்தது வந்து ஒரு ஸ்டேஜில் ரொம்ப இன்னசென்ட்டாக நடிப்பார். அதை பார்த்துட்டு ஆக்சுவலி எனக்கு கண்ணு கலங்கிருச்சு. ஒரு சீனில் வந்து கிளிசரினே இல்லாமல் அது ஏதோ ஒரு கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஷார்ட்டில் வந்து என்ன அறியாமலே நான் வந்து கொஞ்சம் இமோஷ்னல் ஆகிட்டேன். ஐ திங்க் அதுதான் அந்த பெர்ஃபார்மன்ஸோட பவர் அப்படின்னு நினைக்கிறேன். இது எல்லா ஆடியன்ஸ்க்குமே எல்லாருக்குமே இது டெஃபினட்டாக ஹிட் ஆகும். அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு இம்பார்ட்டண்ட்டான சீன் வந்து படத்தில் இருக்குது. அதுதான் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு என் பெர்ஃபார்மன்ஸ்க்கு எனக்கு அது ஒரு ஸ்கோப் உள்ள சீனு. ஸோ அந்த சீன் அப்போது நான், சுஹாசினி மேம், வைஜிஎம் சார், தலைவாசல் விஜய் சார் இருந்தோம். ஸோ இது ஒரு ஒயிட் ஷாட் எடுத்தாங்க. அப்புறம் எல்லாருக்கும் க்ளோஸ் எடுத்துகிட்டு கடைசியாக எனக்கு க்ளோஸ் அப் ஷாட் வைக்கலாம், ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் அனுப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு. பட் அவர் வைஜிஎம் சாரும் உங்கள் ஒய்ஃபும் வந்து அந்த ஷாட் முடிஞ்சிட்டு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து செட்டில் உட்காந்துட்டாங்க. எதுக்குன்னா
அந்த ரோல் பண்ணும்போது அந்த சீன் பண்ணும்போது அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா அதை எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணதே ஃபுல்லாக வைஜிஎம் சாரும் அவங்க ஒய்ஃபும் தான். அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நான் எதுவும் அதை தப்பு பண்ணிடக்கூடாது, இல்லை கரெக்டாக பண்ணணும், டவுட் இருந்தால் அந்த பொண்ணு திணறக்கூடாது கேட்கணும்னு. ஸோ அது வந்து அவருக்கு இந்த படத்து மேலே இருக்க கனெக்ட், அந்த பெர்ஃபார்மன்ஸில் இருக்க பேஷன் எல்லாத்தையுமே காட்டுது. டின்னர் கூட அவங்க சாப்பிட போகல, அந்த நானும் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க டின்னரே சாப்பிட போனாங்க. ஸோ அதுக்கு ஸ்பெஷல் தேங்க்யூ 2 பேருக்கும். அண்ட் சுஹாசினி மேம், நீங்கள்லாம் சிந்து பைரவிலலாம் நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அந்த பாட்டு நீங்கள் இப்படி சாரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டும் போது அந்த பாட்டு பாடும் போதெல்லாம் இவங்க இதுக்கு எப்படி லிப்ஸிங் கொடுத்துருப்பாங்க, எப்படி கற்றுட்டு இருப்பாங்க, ஒருவேளை எங்களுக்கு பாட்டு தெரியுமோ, இப்படிலாம் நான் யோசிச்சிருக்கேன். அண்ட் நீங்கள் கண்ணிலேயே பேசுவீங்க, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது சார் அப்படி சொன்னது. எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சதே உங்கள் கண்ணில் ஒரு சாஃப்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கும். எந்த இமோஷன்னாலும் அதோடய அவங்க அழகாக கன்வே பண்ணுவாங்க. எனக்கு அது நல்லா வியந்து பார்த்துருக்கேன். ஸோ அவங்களோட பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புன்னோமே நானும் ஃபேன் கேர்ள் மூமெண்ட்டில் தான் மேம் இருந்தேன். பட் எனக்கு வந்து அவங்க அந்த ஸ்பேஸ் அவ்வளோ அழகாக கொடுத்து அவங்களும் வந்து அந்த ஸ்பாட்லேயே வந்து என்ன நிறைய வாட்டி இப்போவே இங்கே உங்கள் எல்லாரும் முன்னாடியும் பாராட்டினாங்க. ஸ்பாட்டில் அவ்வளோ பாராட்டினாங்க. அதுக்கெல்லாம் ஒரு பெருந்தன்மை வேணும். நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, எனக்கு மேக்கப் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, இமோஷனல் சீன்ஸ்க்கான டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வைஜிஎம் சார், சுஹாசினி மேம்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நான் எங்கேயாவது காஸ்டியூம் மாற்ற போயிருந்தா கூட சுரேஷ் சார் என்னை கூப்பிடுவார், வா மானிட்டர் முன்னாடி வந்து பாரு அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு. ஏன்னா அது ஒரு பெரிய பெரிய லேர்னிங்காக இருந்தது எனக்கு. இப்போ ஒரு இமோஷனல் சீன் நடிக்கிறோம் அப்படின்னா டைரெக்டாக 100 ரேஞ்சுக்கு போக மாட்டாங்க. அவங்க வந்து 10, 20, அப்புறம் 40, அப்புறம் 60, அப்புறம் 80, அப்புறம் 100க்கு போகும்போது அதோட இம்பாக்டே வேறு லெவலில் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டேன் மேம். தேங்க்யூ ஸோ மச் அந்த எனக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு. ஸோ விஜய் சார், நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி டயலாக்ஸ் பெருசாக இருந்தது. பட் எல்லாமே ஹார்ட் ஹிட்டிங் டைலாக்ஸ். அப்படியே இப்படி இந்த டைலாகை பேசினாலே அடிச்சுட்டு போகிற மாதிரி இருந்தது. அண்ட் உள்ள ஒரு பயங்கரமான இம்பேக்ட் இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த டைலாக்ஸ் சார். மாஸ்டர் ஃபஸ்ட்டு டே ஷூட்டே வந்து கலா மாஸ்டரோட தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் நிறைய பேர் ஆட வச்சுருக்கீங்க. இந்த படத்தில் நான் ஆடலை, பட் வெரி சூன் நீங்கள் என்னையும் ஆட வைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ எல்லாருக்குமே நன்றி. தேவா சார், அவர் சச் அ பாசிட்டிவ் பர்சன். அவரை பார்த்தாலே ரொம்ப தெய்வீகமாக இருக்கும். ஒரு 9 இயர்ஸ் பேக் வந்து நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வாட்டி நான் மீட் பண்ணும்போது அவருக்கு என்ன ஞாபகம் இருக்கும் இல்லை அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன். பட் அவர் கரெக்டாக அந்த 9 இயர்ஸ் முன்னாடி உள்ள மீட்டிங்கை மென்ஷன் பண்ணி சொன்னார். அவர் as a person is a very very nice person. and அவர் மியூசிக் மாசுக்கு எல்லாம் கேட்டிருக்கோம். நான் இப்போ கூட ரீசெண்டாக பாஷா படம் போட்டாங்க, விசில் அடித்து பார்த்துட்டு நான் வீடியோ அனுப்பிச்சேன் டைரக்டர் சாருக்கு. ஸோ அந்த மாதிரி ஐம் ஸோ ஹாப்பி நீங்கள் மியூசிக் பண்ணுற படத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அருண் சார், தேங்க்யூ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு, எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. விஜய் சார், அவர் வந்து எங்கள் அப்பா, என் சித்தப்பா எல்லாருமே அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த படம் ஸ்பாட்டில் பார்த்தோன்னே நீ பாண்டியன் பொண்ணு தானேன்னு சொல்லிட்டு என்ன ஒரு ஃபேமிலி கேர்லாக தான் அதுலேருந்து ட்ரீட் பண்ணார். ஸோ அவர்கிட்ட இருந்தும் நிறைய கற்றுக்கிட்டேன். அவர்கிட்ட கோமா பேசுகிற காம்பினேஷன்லாம் இருக்கும் போது நீ அதெல்லாம் யோசிக்காத, அதெல்லாம் நீ பெர்ஃபார்ம் பண்ணு, நீ 100% கொடுக்குது, என்னெல்லாம் யோசிக்காத அப்படின்னு எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னால் யாரையும் விட முடியல, அதனால தான் டைம் எடுத்துக்கிட்டேன். தாக்ஷா மேம், தேங்க்யூ. எல்லாத்துலேயும் நான் ஒரு மோஸ்ட்லி வில்லேஜ் செட்டப், வில்லேஜ் கேர்லாகவே நானே பார்த்துருக்கேன் நிறையா. ஸோ எனக்கு இந்த லுக்கும் ரொம்ப அழகாக பிடிச்சிது, அதுக்கு பியூட்டிஃபுல்லான காஸ்டியூம்ஸ் கொடுத்ததுக்கு. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மை கோ ஆக்டர் ராஜ் ஐயப்பன். அவர் இங்கே இல்லை, பட் தேங்க்யூ ஸோ மச் ராஜ். ஹி இஸ் வெரி நைஸ் person, very good actor also. Nice working with you. Thank you. நன்றி. எல்லோருக்கும் உலக இசை தின வாழ்த்துக்கள். விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்கா மகள் வந்து நின்ன முன்னாடி. இது போல நிறைய கானா பாடல்கள், இதான் நடிச்சவர் அங்க இருக்காரு. நிறைய கானா பாடல்கள், மெல்லிசை பாடல்கள், மெலோடி பாடல்கள், இப்படியெல்லாம் நான் மியூசிக் பண்ணி ஒரு 410 படத்துக்கு இசையமைச்சிருக்கேன். என் வாழ்நாளில் ஒரு பெரிய ஒரு ஆசை, கனவு, சங்கராபரணம், சிந்து பைரவி போல ஒரு படம் நமக்கு கிடைக்குமா, அதுக்கு இசையமைக்க வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த காலங்கள் அது. எல்லா சூப்பர் ஸ்டார், அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், மலையாளத்தில் மம்முட்டி சார், மோகன்லால், அதே மாதிரி கன்னடத்தில் விஷ்ணுவர்தன், எல்லா சூப்பர் ஸ்டார், மலையாளம், கன்னடம், தெலுங்குல எல்லா சூப்பர் ஸ்டார், எல்லா ஆர்டிஸ்டுக்கும் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன். அப்படி எல்லா பெரிய பெரிய ஹீரோக்கெல்லாம் என்னை இசை அமைக்க சொல்லி என்னை இந்த உலகத்துக்கு
இந்த ரசிகர்களுக்கு காட்டிய என் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்படி பல ஸ்டார்களுடைய படத்துக்கு இசையமைக்கிற வாய்ப்பு கொடுத்த இதே சுரேஷ் கிருஷ்ணா சார் தான் என்னுடைய கனவு. இந்த கர்நாடக சங்கீத படத்தையும் அவர் தான் எனக்கு இதை நினைவாக்கி வைத்தார். அது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அந்த சாருகேசி நாடகம் பார்த்தேன், நான் பார்த்துருக்கேன். அடேங்கப்பா, ரொம்ப பெருமையாக இருக்கு. இதே வைஜிஎம் மகேந்திரன் சாரோட நான் ஒரு 45 வருஷம் நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நாங்கள் 2 பேரும் 45 வருஷம் நாடகத்தில் இருந்து. நாடகத்துக்கு நான் தான் இசையமைப்பாளர், நான் தான் ஹார்மோனியம் வாசிப்பேன், அவர் டோல்கி வாசிப்பார், ட்ரம் வாசிப்பார். அப்படி நாங்கள் ஒரு 45 வருஷமாக நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கும்போது படத்தில் அடேங்கப்பா அடேங்கப்பா சார், ரொம்ப பெருமையாக இருக்கு உங்களுடைய நடிப்பு. அந்த கர்நாடக பாட்டு, அந்த கிளாசிக்கல் மியூசிக் சாங்குக்கு சார் அவர் லிப் மூமெண்ட் பண்ணது வேற யாராலையும் பண்ண முடியாது. சிவாஜி சார் பண்ணுவாங்க, அடுத்தது கமல் சார் பண்ணுவார், அதுக்கப்புறம் ஓஜி மகேந்திரன் சார் தான். அப்படி ஒரு அந்த அந்த ஸ்வரங்கள்லாம் அப்படி லிப் மூமெண்ட் பர்ஃபெக்டாக பண்ணி அவ்வளோ அழகாக பண்ணி ஒரு சுகாஷினி அவர்களும் அழ வச்சுட்டாங்க ரீ ரெக்கார்டிங் பண்ணும்பொழுது. உண்மையிலம்மா, அதாவது இவர் கூட இந்த அல்சீமர் ஸ்ட்ரோக்கு வந்ததை இப்படி மறைச்சிட்டிங்களேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவீங்கல்ல, ரீ ரெக்கார்டிங் பண்ணும்போதே எங்கள் ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் அழுதோம். அவ்வளவு அற்புதமான நடிப்பு, அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். வைஜி மகேந்திரன் சார் வந்து சுகாசினி அவர்கள் இதில் வந்து சின்ன கேரக்டர் பெரிய கேரக்டர்லாம் எதுவுமே இல்லை. ஒரு சாதாரண ஒரு சின்ன கேரக்டர்னு சொல்கிற எல்லாருமே அப்படியே அவங்களுடைய எல்லா நடிகரும் அதே கேரக்டராகவே மாறிட்டாங்கம்மா, கேரக்டராகவே மாறிட்டாங்க. அதம்மா அதை நம்ம எல்லாம் ஒரு அந்த பிழிவுங்களை துணிய அதெல்லாம் வந்து நடிப்பும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது மாதிரி அதே போல் நம்ம தலைவாசல் விஜய் அவர்கள், அதை நம்ம ஜேபி சார் அவர்கள் வந்தது கொஞ்சமாக இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் தான். தலைவாசல் விஜய் அவர்கள் எல்லாருமே 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 முக்கியமாக என்னுடைய பாடல் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொஜெக்ஷன் பார்த்தவங்கெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி பாராட்டினாங்க. அந்த பாராட்டும் போது நான் யாரை நினச்சிப்பேன்னா விஜய் அவர்களை தான் நினச்சிப்பேன். இவரை பாராட்டும் போது ஏன்னா அப்படி இருக்கும் பாடல். டயலாக் சினிமாவுக்கு படத்துக்கு டயலாக் அவர் தான் அற்புதமாக எழுதியிருப்பார். பாடல்களுக்கு வரி அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த பாட்டு அப்படி இருக்குன்னா அந்த வரி, அவள் தந்த வரும் என்ன ஸ்வரம் என் பாடல் என்றும் நிரந்தரம். அப்படி வார்த்தைகள், அவருடைய வார்த்தைகள் தான் நிஜம், என்னுடைய இசை நிழல். இது நான் சொல்லல, என் குருநாதர் MS விஸ்வநாதன் மாமேதை சொன்ன வார்த்தை. இப்படி ஒரு படத்துக்கு இப்படி ஒரு எல்லாரும் ஏதோ மாஸ்டர் இருக்காங்க, நம்ம ரிச்சர் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படம் எடுத்த அருண் அவர்களுக்கு இந்த நாடகத்தை நீங்கள் அது படம் ஆக்கணும்னு நினச்சிங்க இல்லையா, அப்பவே நீங்கள் ஒரு பெரிய ஞானஸ்தான், ஒரு ஞானஸ்தான் தான் இதை வந்து படமாக எடுக்க முடியும், அந்த எண்ணம் வரும். அதுபோல் சுரேஷ் கிருஷ்ணா சார், OGM சார், சுகாசினி அவர்கள், கலாமா சார், ரஞ்சித், ரிச்சர்ட் எல்லாருமே மனதார லவ் பண்ணி அந்த படத்தை செஞ்சுருக்கீங்க. எல்லா வேலையும் கஷ்டமான வேலை தான். இதில் நடித்தவங்க ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். இந்த படம் நிச்சயமாக எல்லோருடைய நல்ல எண்ணத்துக்காக இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுதா அம்மா அவர்களுக்கும் வணக்கம். அவருடைய கிராண்ட்சன் ரொம்ப நல்லா இன்னைக்கு ப்ரேயர் பாடினார், நல்லா அமைஞ்சிருக்கு விழா. வணக்கம்மா, நன்றி 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 நன்றி. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஸோ நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதால நான் சில நிமிடங்கள் மட்டுமே பேசுகிறேன்.
மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை ஆளுங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி. இந்த சாருகேசி படத்தை பொறுத்த வரைக்கும் சில படைப்புகளை வந்து நம்ம ஒரு பொருளாதார மேன்மைக்காக அந்த படைப்பில் ஈடுபட்டு செய்வோம். சில படைப்புகளுக்கு வந்து இது ஒரு வேலை நம்ம அடுத்த ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக ஈடுபட்டு செய்வோம். சில படைப்புகளில் நமக்கு இது நல்ல ஒரு பேர் வரும், புகழ் வரும் அப்படிங்கிறதுக்காக செய்வோம். ஆனால் மிக சில படைப்புகளில் தான் நம்முடைய மன திருப்திக்காக மட்டுமே அந்த படைப்பில் நம்ம வேலை செஞ்சுருப்போம். அப்படி இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை பேருமே அவங்க பர்சனலாக அவங்களுடைய மன திருப்திக்காக மட்டுமே வேலை செஞ்ச ஒர்க் பண்ண ஒரு படம் தான் இந்த சாருகேசி அப்படிங்கிற ஒரு பெரிய காவியம். இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணன், நான் நிறையா பேசணும்னு நினச்சிருந்தேன், ஆனால் ரொம்ப நேரம் அதிகமாகிடுச்சு. அடுத்தது சார் பேசணும், அப்புறம் ஒய்ஜிஎம் சார் பேசணும். ஸோ அதனால் ரொம்ப மிக சுருக்கமாக, ஏன்னா என்னுடைய பங்களிப்பு பற்றி எல்லா பெரியவங்களும் பேசிட்டாங்க. சுகாசினி மேடம்லேருந்து ஆரம்பித்து அவங்க அவ்வளோ அன்பான வாழ்த்துக்கள் சொன்னாங்க. தேவா சார் வாழ்த்துக்கள் நிறைய எல்லாருமே அந்த வாழ்த்துக்களை சொல்லும்போது ஸோ நான் இன்னும் அதிகம் பேச வேண்டியதில்லை. படத்தில் அந்த வசனங்களே கண்டிப்பாக பேசும், பாடல்கள் பேசும். சத்யராஜ் சார் பேசினார். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக 2 பேர், ஒன்று வந்து என்னுடைய அன்பிற்குரிய இசையமைப்பாளர் தேவா சார். நான் திரைப்பட துறையில் பாடல் எழுதுறதுக்காக முயற்சி பண்ணி பல போராட்டங்களை சந்தித்து சில பாடல்கள் எழுதிட்டு இருக்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய முதல், இப்போ இந்த பாட்டை எழுதின மாதிரியே தான், அவள் தந்த வரம் அப்படிங்கிற மாதிரி, அவர் தந்த வரம் தான் எனக்கு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஹிட். அதுக்கப்புறம் தான் எனக்கு பா விஜய் அப்படிங்கிற பேரே தெரிஞ்சது. அந்த பாட்டை நான் தான் எழுதினேன்னு சொல்லி அவர் தான் உலகமெங்கும் எனக்கான அடையாளத்தை, அங்கீகாரத்தை இன்னைக்கு வரைக்கும் வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ எல்லா இடத்துலையும் எனக்கு என்ன இல்லை, எழுத்தாளர் கவிஞருடைய பெயரை சொல்ற ஒரே இசையமைப்பாளர் தேனிசை தென்றல் தேவா அவர்கள் நான் துணிவோடு இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுவேன். அதே மாதிரி மிக முக்கியமான அவருடைய இசையில் இந்த படத்தில் முழு பாடல்கள் எழுதியிருக்கோம். ஸோ இந்த குறிப்பாக இந்த படத்தில் நான் எதிர்பார்க்குறது இந்த கிளைமேக்ஸ் சாங், இறைவனை பற்றி ஒரு ஆளுமை மிகுந்த பாடல். சாமி பாட்டு நிறைய பாட்டு எழுதுவோம், அம்மன் பாட்டு எழுதுவோம், முருகர் பாட்டு எழுதுவோம், சிவன் பாட்டு எழுதுவோம். அதெல்லாம் தாண்டி இந்த கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. கடவுள் இருக்காருன்னு சொல்றவங்களுக்கு தான் பல பிரச்சனை. அவர் எங்க இருக்காரு, ஈசானி மூலையில் இருக்காரா, இமயமலையில் இருக்காரா, எங்க இருக்கிறாரு, சிலையில் இருக்காரா, இந்த சாமி கடவுளா அந்த சாமி கடவுளா? அப்ப இறைவன் ஏகன். அப்ப இறைவன் எங்க இருக்கான், அந்த இறைவன் உனக்குள்ள இருக்காங்கிற விஷயத்தை வெளிப்படுத்துற ஒரு தன்மையை அந்த கிளைமேக்ஸில் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாடல் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கு. அதற்கு தேவா சாருக்கு மனப்பூர்வமாக நன்றி சொல்லிக்கிறேன். இரண்டாவது வந்து மதிப்புக்குரிய ஒய்ஜிஎம் சார். பல ஆண்டுகள் 22 வருஷம் எங்களுடைய அன்பு தொடர்கிறது. ஏன்னா என் பையனுக்கு அவர் சீட்டு கொடுத்து அவ்வளோ வருஷம் ஆச்சு. ஸோ அதிலிருந்து ஆரம்பித்து பல பயணங்கள், அப்புறம் இளைஞனில் நாங்கள் கூட சேர்ந்தோம், அப்புறம் ஆருத்ரா திரைப்படத்தில் எங்கள் கூட நடித்தார். இப்படின்னு பல பயணங்களில் ஒய்ஜிஎம் சாரோட இருந்திருக்கேன். பல நாடகங்களுக்கு என்னை கூப்பிடுவாங்க, நிறைய நாடகங்களுக்கு போயிருக்கேன். ஆனால் பாருங்கள், இந்த சாருகேசி படத்தில் வந்து முழு பாடலும் டயலாகும் எழுதினாலும் நான் மேடை நாடகத்தை பார்க்கவே இல்லை. அதற்கான எனக்கு வாய்ப்பும் எனக்கு அதுக்கு அமையல. அவருக்கு அதை கூப்பிடல, ஏன்னா நான் வரமாட்டேன்னு நினச்சிட்டாருன்னு. கூப்பிட்டீங்களா சார்? சாரி சார், பட் அந்த நேரத்தில் நான் வந்துருக்க முடியாமல் போயிடுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அதை நான் பார்க்காதது எனக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. ஏன்னா அதில் இருக்கிற அந்த டயலாக்ஸ் என்னவா இருந்திருக்கும் அப்படிங்கிறத எனக்கு ஒரு வகையில் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மாற வச்சுருக்கும். ஸோ அதை தாண்டி இதில் ஏதாவது ஒரு புதுசாக செய்ய முடியும் அப்படிங்கும்போது தான் குறிப்பாக நான் ரொம்ப ரசித்தது வந்து சுகாசினி மேடம் கூட ஒரு பெரிய கான்வர்சேஷன், பெரிய லென்த் கான்வர்சேஷன். அது அவங்கெல்லாம் வந்து சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட், அப்படி அசால்ட்டாக அதை வந்து தூக்கி அடிச்சுட்டு போயிருப்பாங்க. அவங்களும் ஒய்ஜிஎம் சாரோட அந்த பெர்ஃபார்மன்ஸில் ஒரு பெரிய நீளமான டயலாக், ரம்யா பாண்டியன் அவங்க சொன்ன மாதிரி அவங்க 3 பேருக்கு இடையில நடக்கிற ஒரு பெரிய கான்வர்சேஷன். அதே மாதிரி அடுத்தது தலைவாசல் விஜய் சார் அதில் இருப்பார். ஸோ சத்யராஜ் சார் பேசுகிற அந்த சத்யராஜ் சாருடைய கதாபாத்திரம் கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனால் அது அப்படி இருக்கட்டும். பட் அவர் நடித்த அந்த கதாபாத்திரத்தினுடைய அந்த டயலாக்ஸ் வந்து அது உண்மையிலேயே படம் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான அந்த சாருகேசியில் எனக்கு ஒரு நல்ல ஒரு பங்களிப்பு கொடுத்த ஒய்ஜிஎம் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது அவர் என்னுடைய சகோதரர்னு சொல்கிறதா, நண்பர்னு சொல்கிறதா, எப்படின்னு சொல்கிறது, ஒரு உறவினர்னு சொல்கிறதான்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம், ஒரு சொந்தம் அப்படின்னா டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ண சார். ஏன்னா சினிமாவில் மட்டும்தான் நண்பர்கள் இருப்பாங்க, அதில் நட்பு இருக்காது. அது புரியவர்களுக்கு புரியும், நண்பர்களாக தெரியும். இன்னொருத்தன் நம்ம கூட இருக்கிறவன் ஜெயிக்கணும்னு நினைக்கிற இடத்துல தான் நட்பு இருக்கும்.
அது இல்லாமல் இவன் ஜெயிச்சிருவானோன்னு நினைக்கிற இடத்துல வெறும் நண்பர்களாக தான் இருப்பாங்க. ஸோ அது சினிமாவில் மாத்திரமே இருக்கிற ஒரு இது. ஸோ அதை தாண்டி அவர் நண்பர் கிடையாது, அதை தாண்டி ஒரு நட்பு. விஜய் என்ன செஞ்சாலும் அதில் அவர் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற முதல் நல்ல உள்ளம் எனக்கு திரையுலகத்தில் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஹியூமன், மனித நேயம் மிக்க ஒரு மனிதர். அவருடைய எல்லா லைஃப்பில் நடக்கிற விஷயங்களும் எங்களோட ஷேர் பண்ணியிருப்பார், நானும் அவரோட ஷேர் பண்ணியிருப்பேன். பல சீக்ரெட்ஸ் எல்லாம் நாங்கள் நடுவில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அவருக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்படி ஒரு அருமையான ஒரு டைரக்டரோட, இன்னும் சொல்லப்போனால் இளைஞன் படத்தில் தான் எனக்கு டைரக்ஷன் பண்ணணுங்கிற ஆசையே அவர் மூலமாக தான் வந்தது. ஏன்னா நடிச்சாலும் என்னை வந்து கேரவானுக்கு எங்கேயும் அனுப்ப மாட்டார். இங்கே உட்கார் என் அடுத்து என்ன எடுக்க போகிறோன்னு பாரு அப்படின்னு சொல்லி அங்கே டீச் பண்ணி ஒரு டீச்சராக, ஒரு மாஸ்டராக எனக்கு இருந்து, ஒரு ஃப்ரெண்டாக இருந்து இந்த படத்தில் எனக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல பேர் கொடுக்குற ஒரு படைப்பாளியாக இந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சாருக்கும் என்னுடைய மிக மிக நெஞ்சார்ந்த என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ப்ரொடியூசர் அருண் சார், அவரும் இந்த படத்தை வந்து ஒரு கலைத்துவமான ஒரு படைப்பாளியாக இருக்கிறதால தான் இப்படிப்பட்ட ஒரு படத்தை தயாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு எண்ணமே ஏற்பட்டிருக்கு. ஸோ அவருக்கு கண்டிப்பாக திரையுலகத்தில் ஒரு பெரிய ஒரு ராஜபாட்டை காத்திருக்கிறது. மேலும் எனக்கு நெருக்கமான 2 நண்பர்கள் நான் மறக்க முடியாது. சுரேஷ் கிருஷ்ணா சாருடைய 2 கண்கள்னு சொல்லலாம். ஒன்று வந்து கேமராமேன் சஞ்சய், இன்னொன்று எடிட்டர் ரிச்சர்ட். ஸோ அவங்களுடைய பெரிய பங்களிப்பை இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு பலமாக தாங்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இவ்வளவு பேர் சேர்ந்து ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு மேடைக்கு மட்டும் பேசாமல் எல்லாரும் ஆத்மார்த்தமாக பேசும்போதே அந்த படம் எவ்வளவு நல்லா பேச போகுது அப்படிங்கிறத உங்களை எல்லாரையும் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். நிச்சயமா இறைவன் இந்த படத்திற்கு மிகப்பெரிய வணிக ரீதியான வெற்றியையும் தர வேண்டும் என்பதை உங்கள் எல்லோர் சார்பில் இந்த இடத்தில் பதிவு செய்து இந்த அற்புதமான வாய்ப்புக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். வணக்கம். சாரு கேசி ஒரு மியூசிக்கல் நேம். இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னைக்கு ஃபங்க்ஷன் வச்சுட்டோம் ஆன் வேர்ல்டு மியூசிக் டே. ஸோ கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது இந்த பேர். இன்னைக்கு சாரு கேசி டைட்டில் ரோல் வைஜ மகேந்திரன் சார் பண்ணியிருக்காரு. இந்த பிளே, இந்த படம் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு நன்றி. வைஜிஎம் சார் பேசுவார் அப்புறம், பட் நான் அவருக்கு முன்னாடி பேசுகிறேன். தேங்க்யூ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவருக்கு ஏன் நன்றி? ஏன்னா கிட்டத்தட்ட 4-5 தடவை இந்த பிளேயை பார்த்துட்டு எவ்ரி டைம் வைஜி மகேந்திரன் சார்கிட்ட இதை படமாக பண்ணுங்க சொல்லிகிட்டே இருப்பார். அவருக்கும் இதை சொல்லிகிட்டே இருக்காரு ரஜினி சார். அந்த மைண்ட் ஓடிக்கிட்டே இருந்து கரெக்டாக அந்த ஒரு தடவை நான் வந்து ப்ளே பார்த்துட்டேன். எனக்கு தெரியாது ரஜினி சார் சொல்லியிருக்காருன்னு. நான் போய் மகேந்திரன் சார் அற்புதமாக நான் ஸ்கிரிப்ட் ஆச்சு இது சினிமாவுக்கு. அவருக்கு ஆஹா இது நல்ல மேட்ரு ஆச்சு சொல்லிவிட்டு உடனே ஒரு ஐடியா போட்டு இதை பண்ணலாமே சார் சொல்லிவிட்டு ஒரு அருண்கர் ஒரு ப்ரொடியூசரை அறிமுகப்படுத்தினார். அவருக்கு இந்த சினிமா இது வரைக்கும் பழக்கம் இல்லை, ஆனால் ஒரு நல்ல குட் ஃப்ரெண்ட், ஒரு பயங்கர வெறித்தனமாக இருந்தார். இந்த படம் பண்ணலாம் சார், நான் பண்ணுறேன் சார், எனக்கு இந்த பிளே ரொம்ப பிடிக்கும் சார் சொல்லி ஒரு மீட்டிங்கில் நீங்கள் டைரக்ட் பண்ணால் நான் பண்ணுறேன் சார் சொன்னார். சரி, ரொம்ப ஈஸி. நம்ம ஒரு ரீமேக் பண்ணுறது ஈஸி, ஒரு நாவல் எடுத்து அடாப்ட் பண்ணிருக்கேன் நான் இது வரைக்கும் முன்னாடி. அந்த அம்மாங்கிற படம் சுஹாசினி அம்மா நடித்தாங்க தெலுங்கில். ஃபஸ்ட் டைம் ஒரு தியேட்டர் பிளேயை வந்து அடாப்ட் பண்ணணும் சினிமாவில். ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிளே வந்து ஒரு கேரக்டர்ஸ் எல்லாமே அங்கேயே தான் இருப்பாங்க. வேறு எதுலேயுமே அதில் டயலாக்லேயே நிறைய சொல்லிவிடுவாங்க. இவாளுக்குள்ள ப்ராப்ளம் இருந்தது, இவன் பாஸ்ட் கதை எல்லாமே இன் டயலாக்ஸ். இதை சினிமாக்கு அடாப்ட் பண்ணும்போது அந்த டைம் ஃப்ரேம் எல்லாமே மாற வேண்டியிருக்கும். அங்கே செட்டோடு ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அவளுக்கு. தெர் ஆர் சம் திங்ஸ் விச் தே கேனாட் டூ ஆன் தியேட்டர். அது சினிமாவில் அடாப்ட் பண்ணும்போது இட் வாஸ் அ சேலஞ்ச். ஒரு தடவை ரிக்வெஸ்ட் பண்ணி எனக்கு ஃபுல் ப்ளே ஒரு வீடியோ பண்ணி கொடுங்க சார்னு. வீடியோ பண்ணி கொடுத்தாங்க. பார்த்துட்டு செகண்ட் டே ஸ்க்ரீன் ப்ளே எழுதிட்டேன். நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். என்னடா ப்ளே பார்த்தா 2வது நாள் ஸ்க்ரீன் ப்ளே எழுதிட்டேன், ஏதோ மிஸ்டேக் ஆகிருக்குமா சொல்லிட்டு மறுபடியும் ப்ளேயை பார்த்தேன், ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தேன். இட் லுக் குட் சார். வைஜிஎம் சார் ஸ்க்ரீன் ப்ளே ரெடி ஆகிடுது சார். நான் சார் 2 days ஆச்சு சார், தெரியல சார் ஃப்ளோ வந்துடுத்து அப்படின்னு. ஒரு தடவை வாங்க சார் சொல்லி ஃபுல்லாக நரேட் பண்ணேன் அவருக்கு.
எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நீங்கள் அந்த பிளேயோட எசன்ஸை விடாமல் ஸ்க்ரீன் பிளே கொண்டு வந்துருக்கீங்க சார், ரிமார்க்கபிள் சொல்லிவிட்டு he was so happy. ப்ரொடியூசர் அருண் வந்து சார் நான் ரெடி சார், சூப்பராக இருக்குது சார். இப்போது கர்நாடிக் சங்கீத் நான் இது வரைக்கும் பண்ணதில்லை, சங்கமம்னு ஒரு மியூசிக்கல் படம் பண்ணேன். ஆனால் ஐ ஹவ் நெவர் டவுன் கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் மேலே ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு சினிமா. யார் சார் மியூசிக் சொன்ன உடனே வைஜிஎம் சார் சொன்னார், சார் தேவா சார் வந்து இந்த பிளேயை பார்த்துட்டு இது கொஞ்சம் என்னோட ஷெல்ஃபில் கானா இருக்குது, செமி கிளாசிக்கல் இருக்குது, மெலடி இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் ஒரு கர்நாடிக் இது வரைக்கும் நான் பண்ணல சார், எனக்கு ஆசை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் சார். உங்களோட தேவாவோட சாரோட காம்பினேஷன் தெரியுமே, பண்ணலாமா கேட்டார். சார் தேவா சார் அப்படி அந்த விருப்பம் காட்டியிருக்காருன்னு லெட்ஸ் டூ இட். உடனே தேவா சாரை இந்த படம் பண்ணலான்னு சொல்லி டிசைட் ஆச்சு. இது யார் லிரிக்ஸ் சொல்லணும்னா உடனே எனக்கு பர்சனலாக பாவிஜய் பிடிக்கும் சார், தேவா சார் எனக்கும் பாவிஜய் பிடிக்கும் அப்படின்னாரு. வெரி குட். ஆனால் சங்கராபரணத்தில் எஸ்பிபி சார் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபஸ்ட் டைம் கர்நாடிக் சாங்ஸ், அதில் சிந்து பைரவியில் ஃபுல் ஜேசுதாஸ். இதில் யார் பாடலாம்? கர்நாடிக் மியூசிக் பாடுறதுக்கு பக்கா அந்த மாதிரி ஒரு வெயிட்டாக சாங் பாடுறதுக்கு யார் சொன்னோன்னா தேவா சார். சங்கர் மகாதேவன் சார் பாடினா நல்லாயிருக்கும். சங்கர் மகாதேவனோட பில்லு நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது சார், சும்மா இல்லை சார். சரி, எனக்கு ஆள வந்தான் அவர் தான் மியூசிக் பண்ணார் அண்ட் சங்கமத்தில் டெபியூ பண்ணியிருக்காரு, நல்லா தெரியும் எனக்கு. சும்மா சங்கர்ஜி இந்த பாட்டு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோம், சிந்து பைரவி சங்கராபரணம் மாதிரி, நீங்கள் பண்ணுறீங்களா கேட்டேன். சென்ட் மீ த சாங் ஃபார் யூ, எனிதிங் ஐ வில் டூ, பட் ஐ கான்ட் அஃபோர்ட் யூ. உங்களை நான் அஃபோர்ட் பண்ண முடியாது சார், உங்கள் பட்ஜெட், நீ முதல்ல அனுப்பேன் பாட்டு அப்படின்னாரு. பாட்டு அனுப்பினேன். செகண்ட் டே ஃபோன் பண்ணிட்டார் பாட்டை கேட்டுட்டு. he was in US. சுரேஷ், இந்த பாட்டை கேட்டு நான் பாடலைன்னா ஐ வில் பி டூயிங் த பிக்கஸ்ட் பிளண்டர் ஆஃப் மை லைஃப். அவ்வளோ பியூட்டிஃபுல் சாங் நான் பண்ணுறேன், டெஃபினட்டாக பண்ணுறேன். 2 பாட்டு எனக்கு லிரிக்ஸை பாவிஜய்கிட்ட கொடுக்க சொல்லுங்கள், நான் பாடிடுறேன்ட்டார். அண்ட் அவரே பக்கத்தில் அந்த லிரிக்ஸை யாருமே போல அவ்வளோ இன்வால்வ்டாக அந்த பாட்டு 2 பாட்டையும் பாடிட்டு அனுப்பினார். பிலீவ் மீ, நானும் தேவா சாரும் சார் அன்இமேஜினபிள் சார், இப்படி அவர் பாடுவார் எதிர்பார்க்கல சார். அவ்வளோ லைஃப் கொடுத்து அவ்வளோ பாடி ரசித்து பாடினார். அப்புறம் சார் தேங்க்யூ சார், உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொன்னேன். வாட் சுரேஷ், லைஃப்பில் ஏர்னிங் மணி இஸ் டிஃப்ரெண்ட், பட் இந்த மாதிரி வாய்ப்பு வந்து லைஃப்பில் கிடைக்காது. ஐ எம் எ மியூசிஷியன், அ சிங்கர். எனக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஐ வில் ஃபார் எவர் ஐ வில் பி கிரேட்ஃபுல் டு யூ அண்ட் தேவா அண்ட் பாவிஜய்ன்றார். அதுலேருந்து அவரோட லவ் ஃபார் த சாங்ஸ், லவ் ஃபார் அஸ் வாஸ் ரியலி ரிமார்க்கபிள். அண்ட் இந்த பிளாட்ஃபார்மில் ஐ எம் ரியலி தேங்கிங் சங்கர் மகாதேவன். எனக்கு அவர் நேஷ்னல் அவார்டு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. அந்த கிளைமேக்ஸ் சாங் அவ்வளோ எக்ஸ்ட்ராடனரி பாடினார். இந்த கம்போசிங் பண்ணும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங் சின்ன சின்ன மேட்டர் நடந்து டக்குன்னு தேவா சார் கர்நாடிக் மியூசிக்கே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கம்போஸ் பண்ணார் எதிர்பார்க்கல. ஆனால் அதையும் விட ஸ்பீடில் பாவிஜய் பக்கத்தில் உட்காந்து அவர் இங்கே கம்போஸ் பண்ணுவார், இவர் லிரிக் எழுதுவார். என்ன சார் இது இப்போ தானே போட்டார், இது கரெக்டாக இருக்கா சார்? வித்தின் பட் இஸ் ஆக்சுவலாக எங்கள்கிட்ட மேக்கிங்கே இருக்கு. அவர் கம்போஸ் பண்ணுறாரு, இவர் டக்குன்னு லிரிக் எழுதுறாரு. வித்தின் 2 days ஒரு நாள் ஒரு சாங் கம்போஸ் பண்ணுறோம், பாட்டு ரெடி ஆகிட்டே போகிறது. அப்போ சடனாக ஒரு நாள் பாவிஜய் பக்கத்தில் உட்காந்து சார் இந்த படத்தில் ஏதோ ஒரு சைன் இருக்குது சார், ஏதோ ஒர்க் அவுட் ஆகுது சார், டக்கு நல்லா நடக்கிறது, ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு, நான் டயலாக் எழுதிட்டுமா கேட்டார். வை நாட், எழுதுப்பான்ட்டேன். ஆனால் இப்படி எழுதுவார் எதிர்பார்க்கல. ஃப்ளோர்டு. அதில் ஹைலைட் வந்து சத்யராஜ் சார் வந்து ஷூட்டிங்க்கு வந்தார், அந்த பேப்பர் வாங்கினார். பார்த்துட்டு யார் டயலாக் கேட்டார். பாவிஜய். சூப்பர். சமுதரக்கண்ணிக்கு சீன் ஃபஸ்ட்டு டயலாக் பேப்பர் கொடுத்தேன், படித்தார். யார் டயலாக்? பாவிஜய். சூப்பர். படம் முடிஞ்சு அப்புறம் சுஹாசினி கேட்டாங்க, இது நல்லா இருக்கு டயலாக்ஸ், யார் எழுதியிருக்கான்? பாவிஜய். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஷீ ஸ்டார்டட் என்ஜாய். படம் முடிஞ்சது, ஃபஸ்ட் காப்பி ரஜினி சார் கூப்பிட்டு காட்டினேன். இன்டர்வெல்லில் திடீர்னு சுரேஷ் எங்கே
அவங்க பின்னாடி உட்காந்துருக்கேன் சார். திரும்பி பார்த்தாரு, யார் டயலாக் கேட்டார். இது என்னடா அது எல்லாரும் that was how brilliant his dialogues were. So picture எங்கேயோ ஆரம்பித்து இட் went on to become a musical, songs, lyrics எல்லாமே ஃபேண்டாஸ்டிக். ஆக்டர்ஸ் வரும்போது வைஜிஎம் சார் ரிக்வெஸ்ட் பண்ணார், சார் இந்த பாக்கியம் ரோலுக்கு சுஹாசன் எப்படி இருக்கும்? சிந்து பைரவிலேருந்து அவங்களோட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், நாங்கள் ட்ரிச்சிக்கில் ப்ளேயெல்லாம் பண்ணியிருக்கோம், ரொம்ப டெரிஃபிக் நட்பு எங்களுக்கு. ஸோ ஐ சார் ஹாசனி பண்ணாங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும், பண்ணுறாங்களா கேளுங்க. நான் ஐ மெட்டர் நரேட் பண்ணேன். சுரேஷ் அந்த பிளேயில் இதெல்லாம் இல்லையே, நீங்கள் பயங்கரமாக டெவலப் பண்ணிங்க. இல்லை சார், நம்ம டயலாக்லாம் இருந்தது அதில். ஒரிஜினல் ஸ்டோரி ஆஃப் வெங்கட் இஸ் பிரில்லியன்ட். ஆனால் ட்ராமானால தெர் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ் விச் இஸ் இன்ஹெரண்ட் இன் இட், பட் இட் கேனாட் பி எக்ஸ்போஸ்ட் இன் ஸ்க்ரீன் இன் ஸ்டேஜ். அது ஸ்க்ரீனுக்கு அடாப்ட் பண்ணிருக்கேம்மா. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஐ எம் டூயிங் இட். அண்ட் தென் இந்த ரோலுக்கு தான், சத்யராஜ் சார் ரோலுக்கு தான் ரொம்ப யாரெல்லாமோ பேரும் அடிபட்டது. ஆனால் எப்போ சத்யராஜ் சார் பண்ணலாமா கேட்ட உடனே பேசுங்கன்னார். நான் வந்து குவாய்ட்டாக ஃபோன் பண்ணி எங்கோ ஷூட்டிங்கில் இருந்தார். சார் இந்த மாதிரி ஒரு ரோல், சாரி சஸ்பென்ஸாக வைக்க சொன்னாங்க, அதனால் அந்த ரோலை பற்றி நான் சொல்லலை. சார் நீங்கள் பண்ணுறீங்களா கேட்டேன். சார் இது நான் பண்ணினா ஓகேயா அப்படின்னு கேட்டார். ஓகே சார், ஓகே அப்படின்ட்டார். வந்து அந்த பர்ஃபார்ம் பண்ணி அந்த டயலாக்ஸ் டெலிவரி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட் டைம் சத்யராஜ் சார் படம் பார்த்து எமோஷ்னல் ஆகி அந்த கிளைமேக்ஸில் அவர் அழுறது நான் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட். இட் வாஸ் ஸோ எமோஷனல். ரொம்ப இவ்வளோ பிரமாதமாக வந்திருக்கு, என் ஃபுல் படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரீ ரெக்கார்டிங் முடிச்சு ஃபுல் படம் பார்த்து கிளாப் பண்ணிட்டு போனார். இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் ஃபிலிம் சொல்லியிருக்காரு. வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. ஹி ரியலி என்ஜாய்ட். இதில் பல ஒருத்தர் பற்றி பேசியிருக்காங்க. பட் ஆஸ் அ டைரக்டர் தலைவாசல் விஜய் ட்ரூலி ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இதில் கொடுத்துருக்காரு. நீங்கள் எல்லாருமே அவரோட இன்னொரு லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்பேன். ஹி லிவ்ட் த ரோல், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி ராஜ் ஐயப்பா, இவர் வர முடியல, தட் பாய் டிட் பிரில்லியன்ட்லி. ஒரு வைஜய் மகேந்திரன் சார் சுஹாசினிக்கு முன்னாடி இந்த பர்ஃபார்ம் பண்ணுறது நாட் ஈஸி. ஹி பிரில்லியன்ட்லி பர்ஃபார்ம்டு. அண்ட் ரம்யா பாண்டியன், சத்யராஜ் சார் மட்டும் இல்லை, சுஹாசினி ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு நல்லா நடிக்கிறா சுரேஷ் அப்படின்னாங்க. எல்லாருக்குமே வைஜய் மகேந்திரன் சார் எல்லாம் என்ன சார் அந்த பொண்ணு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்களே. பட் ட்ரூலி வெரி கான்ஃபிடென்ட் பர்ஃபார்மர். நான் என்ன எதிர்பார்க்கல, பட் ஷீ ரோஸ் டு த ஒகேஷன் அண்ட் ஷீ ஹாஸ் கிவன் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். இந்த பிக்சருக்கு பெரிய பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் ரம்யா பாண்டியன். அதான் எல்லா ஆக்டர்ஸுமே ஹவ் டன் எக்ஸ்ட்ரீம்லி குட் ஜாப். ஜேபி சார் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், ஃபோன் ஃப்ரெண்டு. நாங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக சார் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல், நீங்கள் தான் கிரிட்டிக்கல் டயலாக் சொல்லணும் சார், கிரிட்டிக்கல் சீன் பண்ணுறீங்களா, எப்போ ஷூட்டிங் கேட்டார். He just came, just acted, and I always enjoyed his acting. அவர் ஆக்ட் பண்ணுற மாதிரியே இருக்காது. அவர் ப்ரொடியூசர், I don't know why he became a producer. He was a fantastic actor, but he was so sweet. He did it, and he டப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு சுரேஷ், நான் என்ஜாய்ட் இட் சார் அப்படின்னாரு. ஐ ஆம் வெரி ஹாப்பி தட் ஹீ டிட் இட் ஃபார் மீ. ஒரு ஃபிலிமுக்கு வாட் ஐ இமேஜின் அண்ட் வாட் இட் ஹேஸ் டு கம் இஸ் த்ரூ தி ஐஸ் ஆஃப் மை கேமராமேன் சஞ்சய் லோக்நாத், சன் ஆஃப் த கிரேட் B.S. லோக்நாத், பால்சந்தரோட ரைட் ஹேண்ட். அவரோட பிரில்லியன்ட் ஒர்க் இதில் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ஒர்க் பண்ணுறதே தெரியாது, லைட்டிங் பண்ணுறதே தெரியாது. ஹி இஸ் டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். ரிச்சர்ட், நாட் ஓன்லி an editor இந்த படத்தில், he is also the associate director and a very very dear friend of mine. எனக்கு அவனோட ஒர்க்கு, அவனோட ரிலேஷன்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும் அவனை. ஐ லவ் ஹிம் அண்ட் ஐ எம் ஆல்வேஸ் திங்கிங் இஸ் லைக் மை யங்கர் பிரதர். ஐ விஷ் ஹிம் ஆல் த சக்ஸஸ். டீமில் நிறைய கவின் இருக்கார், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், எவ்வளோ ஸ்மூத்தாக ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தாரு. ஆர்ட் டைரக்டர் வாசு, வெரி வெரி அந்த படத்தில் லுக் அண்ட் ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் தென் தாக்ஷா, மாடர்னாக இருப்பாங்க, பட் என்ன எது வேணும் எப்படி வேணும் அவங்களுக்கு தெரியும். காஸ்டியூம்ஸ் வில் ஆல்வேஸ் பி பர்ஃபெக்ட் ஃபார் த ஃபிலிம். கலா எனக்கு தெரியவே தெரியாது, நான் மீட்டே பண்ணிட்டேன். புன்னகை மன்னனில் ஸ்கூல்கெல்லாம் வந்தாங்க, நான் இப்போ அசிஸ்டண்ட்டு, ரகு மாஸ்டருக்கு அசிஸ்டண்ட்டு. அப்போலேருந்து ட்ராவல் பண்ணி 1982 ஒரு ஆக்சிடெண்ட்லேயும் கூட இருந்து அவ்வளோ வருஷமாக நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம்.
I love her for her work, dedication, class. Very nice person, very good human being. So last but not the least, I think I have covered everyone. And one person who is the backbone of this project, YG Mahendran sir. இந்த படம் அவர் இல்லைன்னா இந்த படமே இல்லை. சாரு கேசி வந்து ஒரு பிளேயில் பார்க்குறதும் சினிமாவில் பார்க்குறதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். பிளேயில் லாங் ஷாட்டில் தான் எல்லாமே கேப்சர் பண்ண வேண்டியிருக்கும், அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. இதில் க்ளோஸ்அப்பில் அவரோட பர்ஃபார்மன்ஸ், சினிமாவுக்கும் ஸ்டேஜுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ பிரமாதமாக அவர் புரிஞ்சுட்டு, அங்கே நான் லவுடாக பண்ணணும் பிகாஸ் ஆஃப் ஸ்டேஜ், ஸ்க்ரீன்க்கு ஐ ஷுட் ஒன்லி அண்டர் பிளே. அந்த பர்ஃபார்மன்ஸ், டயலாக் டெலிவரி, நிஜமாகவே அந்த எனர்ஜி எல்லாம் அன்பிலீவபிள். 75 he said. 75ல் ஃபுல் மெமரி இருக்க முடியுமா? ஹவு பர்ஃபெக்ட் மெமரி ஹி ஹேஸ். டயலாக் எனர்ஜி, கார்த்தால் 7 மணி தான் வந்துடுவார். என்ன சார் ரெடியா சார், அடுத்தது என்ன சார், இந்த மாதிரி எனர்ஜி வாஸ் அன்பிலீவபிள். பட் ஹீ டிட் இட். அண்ட் அவரை நாங்கள் சினிமாவில் சொன்ன மாதிரி ஒன்லி ஹவ் சீன் த காமெடி பார்ட். அவரோட ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜில் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ். கிரேட் ஆக்டர், unbelievable versatility, but sad he has never been given the kind of roles in cinema. But I think in the படத்துக்கு அப்புறம், சாரு கேசிக்கு அப்புறம், a huge new journey is waiting for him. There will be lot of films. Another YJ Mahendran with a real dimension இனிமே தான் people are going to see. And சாரு கேசி 100% என்னோட பர்சனல் இது, he will get the national award. அதில் எந்த சந்தேகம் வேண்டாம். And last but not the least, Madhuvanti, very sweet. She was very encouraging. ரித்விக்கு ஒரு ரோல் இதில் வருமா வராதான்னு இருந்தது, ஃப்ளாஷ்பேக் பண்ணுறோமா இல்லையான்னு இருந்தது. கடைசியில் அந்த ஃப்ளாஷ்பேக் வந்தது கதையில். அண்ட் ரித்விக் டிட் அ லவ்லி ஜாப். த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இஸ் ரெடி. அண்ட் ஐ ஃபினிஷ் திஸ் ஸ்மால் ஸ்பீச் பை தேங்கிங் த ரியல் அசோசியேட் டைரக்டர் ஆஃப் திஸ் ஃபிலிம், மேடம் சுதா மேடம். என் மானிட்டர் பக்கத்துலேயே உட்காந்துருந்தாங்க. எனக்கு எப்போதுமே எனக்கு சார் இது நல்லா இருக்குது சார், நல்லா இல்லை, என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. வெரி வெரி நைஸ் ஃபேமிலி, ஹேட் அ கிரேட் டைம் ஒர்க் டூயிங் திஸ் ஃபிலிம். எனக்கு இந்த ஃபினான்ஷியல்ஸ், நம்ம வித்யா அம்மா, அவங்க எல்லாருமே ஹேவ் பின் ஸோ ஸ்வீட். ஐ ஆம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். என்னோட இவ்வளோ பெரிய கேரியரில் இவ்வளோ ஃபிலிம்ஸ் பண்ணிவிட்டு, தேர் ஆர் சம் ஃபிலிம்ஸ் விச் வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட். சாரு கேசி இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஐ ஹோப் யூ ஆல் லவ் இட். தேங்க்யூ. இங்கே கூழ்மி இருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம் இல்லை, என் சாஷ்டாங்க நமஸ்காரம். ஏனென்றால் இந்த படம் நிஜமாவே தேவா சார் பாவிஜய் எழுதினார் படத்தில், அவன் தந்த வரம்ங்கிற மாதிரி இறைவன் தந்த வரம். 75 வயசில் ஒரு 16 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா எந்த ஃபீல் வரும்? அந்த மாதிரி இல்லை, சுதா வச்சேனே சொல்கிறேன். 75 வயசில் இப்படி ஒரு கேரக்டர் என்னுடைய சினி கேரியரில் வந்திருக்குன்னா அது கண்டிப்பாக அந்த இறைவனுக்கு நன்றி. அடுத்து இந்த படத்தை பண்ணலான்னு முடிவெடுத்த என் நண்பன் அருணுக்கு நன்றி. எங்கே அருண்? கொஞ்சம் குரங்கு மாதிரி தாவிட்டே இருப்பான். கிட்டத்தட்ட 35 வருஷமாக என் நாடகங்களை ஈரோட்டில் போட்டுட்ருக்கிறோம். இந்த நாடகத்தை நான் பண்ணுறேன்னு முன் வந்தா சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்தது சுரேஷ் கிருஷ்ணா சார். அவர் நான் பார்க்கும்போதெல்லாம் திட்டிக்கிட்டே இருந்தேன், எவ்வளோ படம் பண்ணீங்க சார், ஒரு தரம் கூட என்ன உங்கள் படத்தில் யூஸ் பண்ணவே இல்லையே, சான்ஸே தரலையேன்னு சொன்னேன். அதுக்கு பழி வாங்குற மாதிரி அவரை கூப்பிட்டு நான் சொன்னேன், நான் உங்களுக்கு சான்ஸ் தரேன். காரணம், நாடகத்தை பார்த்த 2வது நாள், இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த ஃபைனல், நீங்கள் பார்க்க போகிறீங்க படத்தை, அந்த ஃபைனல் ஸ்க்ரீன் பிளேயை பக்காவாக மைண்டில் ஓட விட்டு சொன்னார். தட் இஸ் தி கிரேட்னஸ் ஆஃப் தி டைரக்டர்ஸ் ஆஃப் தி 80s and 90s. சுஹாசினி வில் அப்ரிஷியேட். அவங்களுக்கு டவுட்டே கிடையாது. இன்னைக்கு ஒரு ஷாட் எடுக்கும்போது 20 விதமாக ஒரு ஷாட் எடுத்துட்டு அதில் ஒரு 10 எடுத்து போட்டுக்கலான்றது அது எல்லாரும் பண்ணுறாங்க. ஆனால் இவங்கள மாதிரி டைரக்டர்ஸ், நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாம், ஏன்னா இவரோட குரு தான் எனக்கு குரு. கே பாலச்சந்தர் தான் என் கையை பிடிச்சி இழுத்து 1971 நவகிரகம்ல படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆசான் அவரை தான். சரி, நம்மெல்லாம் ஒரே வழியில் வந்தவங்க.
அவங்க கிட்ட இருந்த அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் சுரேஷ் கிருஷ்ணா கிட்ட இருந்தது. நாடகம்ங்கிறது நான் கொடுத்தது வெறும் ஒரு அருமையான பேஸ் ஃபவுண்டேஷன். அஃப்கோர்ஸ் ஃபவுண்டேஷன் இல்லாமல் வீடு கட்ட முடியாது. நாடகம் அற்புதமான ஃபவுண்டேஷன் வெங்கட் கொடுத்தார். ஆனால் வெறும் ஃபவுண்டேஷனாக இருந்து என்ன பிரயோஜனம்? சினிமான்னு வரும்போது அதில் ஒரு அற்புதமான மாளிகை கட்டணும் இல்லையா? அதுக்கு ஒரு நல்ல ஆர்கிடெக்ட் வேணும். தேவர்களுக்கெல்லாம் மயன் ஒருத்தர் ஆர்கிடெக்ட் இருந்ததா சொல்லுவாங்க புராணத்தில். அப்படி மயன் மாதிரி ஒரு ஆர்கிடெக்ட் எனக்கு கிடைச்சாருன்னா சுரேஷ் கிருஷ்ணா தான். அப்படி ஒரு வசந்த மாளிகையை கட்டிட்டார். அதுக்கு மேலே மாளிகையை கட்டிட்டு அதில் யார் யார் குடியிருக்கிறதுன்னு பார்த்தா, இங்கே நீங்கள் பாருங்கள், மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்டரை பார்த்து என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் கேட்டாங்க, சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெஸ்ட் ஆக்டர்ஸ் எல்லாரும் பிடிச்சி போட்டிருக்கீங்க அந்த படத்தில், இந்த படம் எப்படியா ஃபெயில் ஆகும்னு கேட்டாங்க. அப்படி ஒத்தத்தரும் ஐ மீன் என்னன்னு சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. சுஹாசினி வந்து எனக்கு சின்ன போனி டெயில்ஸ்லேருந்து நான் பார்த்துருக்கேன். ராஜபார்வையில் நாங்கள் நடித்த போது ஷூட்டிங் கேமரா ஷூட் பண்ணதுலேருந்து நான் பார்த்துருக்கேன். கமலும் நானும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு, எ கிரேட் அட்மைரர் ஆஃப் மைண்ட். பட் நான் சொல்லி முடிக்கலை, நீ பண்ணுறியான்னு பண்ணுறேன், நான் சுரேஷோட பேசிக்கிறேன். அதே மாதிரி தான் சத்யராஜ், சமுத்திரக்கடி நாடகத்தை பார்த்துட்டு இந்த நாடகத்தில் நான் இருப்பேன் எப்படிங்கிறத நான் டைரக்டர்கிட்ட பேசிக்கிறேன். தேவா சார் நாடகத்தை பார்த்து சொல்கிறார், அவர் எவ்வளோ ஹியூமிலிட்டி பாருங்கள். ஒரு இசையமைப்பாளர் தன்னை பற்றி பேசிக்காத ஒரே ஒரு இசையமைப்பாளர் தேவா மட்டும்தான் நினைக்கிறேன் இந்த உலகத்திலேயே. என் பாடல்கள் பேசட்டும், நமக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்வாரு. அண்ட் அவருக்கும் நாங்கள் பூஜிக்கிற ஒரே தெய்வம் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். அதில் ஒரு காமன் பாயிண்ட் எங்களுக்கு. எனக்கு சொன்னார், சார் நீங்கள் இதை படமாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னை பற்றி நினைக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். அப்படி தான் ஆரம்பித்தார். இவன் தான் என் கானா பாட்டு தான் போடுவான்னு நினைப்பீங்க. ஆனால் என்னுடைய பயோடேட்டாவில் என்னால் இப்படி ஒரு படம் பண்ண முடியும்னு ஒரு லைன் வரணும் சார். ஸோ உங்களுக்கு அந்த எண்ணம் வந்ததுன்னா என்னை கூப்பிடுங்கன்னு சொன்னவர் அவர் ட்ராமா பார்த்துட்டு. இதுதான் நடந்தது ஆக்சுவலாக ட்ராமாவில். சுரேஷ் கிருஷ்ணா ஜாயின் ஆன உடனே அட போய இதை விட காம்போ எங்கேயா கிடைக்க போகிறது, நல்ல பரோட்டா, நல்ல நான் அண்ட் பட்டர் மசாலா கிடைச்சிருக்கு, இது ஏன்டான்னு ஏன் சொல்ல போறான்னு சுரேஷ் கிருஷ்ணா அண்ட் தேவா காம்பினேஷன், இட் இஸ் கோயிங் டு வின். இதில் பற்றி டவுட்டே கிடையாது. தலைவாசல் விஜய் ஒரு எளிமையான நடிகர். அந்த எளிமையை இந்த பர்ஃபார்மன்ஸை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்திருக்கார். செஞ்சோட்டு, அதாவது எப்படி சொல்றதுன்னா, எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு லாயல் சர்வெண்டோட கேரக்டரை நீங்கள் படம் ஒரு 10 நிமிஷம் பார்த்தப்புறம் தலைவாசல் விஜய் மறந்துடும், அந்த கேரக்டரை தான் ஞாபகப்படுவோம். சுஹாசினி, நான் வந்து வர வர வந்து வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி சுதாங்கிறத பேரை மறந்து அப்பப்போ பாக்கியம்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கள. அந்த மாதிரி ரோலில் இறங்கி என்ன சட்டில் பர்ஃபார்மன்ஸ். அவங்க கேட்டாங்க அவங்களுக்கு ஏன் நேஷனல் அவார்டு கொடுத்தாங்கன்றதுக்கு. நான் நினைக்கிறேன் அந்த ஒரு ஷாட்டு கொடுத்தாங்க, அந்த கடைசியில் அந்த பாட்டு வரும்போது அப்ரிஷியேட் பண்ணுவாங்க பாருங்க ஒரு இடத்துல அப்படின்னு ஒரு பீஸ் ஒன்று வரும், அந்த ஷாட்டுக்கு தான். அந்த மாதிரி பல பீசஸ் இதில் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இப்போல்லாம் நேஷனல் அவார்டு கொடுக்கச்சே அங்கே ஜூரியில் முதல்ல என்ன கேட்குறாங்கன்னா, சுஹாசினிக்கு கொடுத்தாச்சு இல்லையா, அப்போ சரி வேற யாருக்குன்னா போகலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இதில் பண்ணியிருக்காங்க. ஜேபி, அ குட் ஃப்ரெண்ட், நான் அவரை கிண்டல் பண்ணுவேன், குணச்சித்திர குன்று அப்படி இருக்காரு, கிண்டல் பண்ணுவேன். ஒரே சீன் வந்தாலும் அடிச்சு, வி ஹேட் சச் அ லவ்லி டைம் இன் யுத்தம் செய். அந்த படம் தான் என்னை திருப்பி சினிமா உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சது. அண்ட் அஃப்கோர்ஸ் வெங்கட் பிரபுவோட மாநாடுக்கு அப்புறம் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஒரு ஹிந்தி படம் 2 தெலுங்கு படம் நடிச்சிட்டு இருக்கேன். அப்போது ஹிந்தி படம் மாதவனோட, தெலுங்கு படம் 2, ஒன்று பிரபாஸோட, இன்னும் பாலகிருஷ்ணா சாரோட. இதை விட என்ன வேணும் இந்த டைமில்? ஸோ இதெல்லாம் வந்து ஆண்டவன் கொடுத்த வரம். இந்த சமயத்தில் இந்த சாருகேசி வந்திருக்குன்னா எனக்கு ரொம்ப பெரிய பெருமையாக இருக்குது. காரணம், எங்கள் UAA நாடக குழுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. நாங்கள் நாடகத்திலேருந்து சினிமாவுக்கு கொண்டு போன எந்த படமும் தோல்வி அடைஞ்சது இல்லை, இல்லை கிரிட்டிக்கல் கிளைம் இல்லாமல் இருந்ததே இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், பெண்படுத்தும் பாடுன்னு நாங்கள் போட்ட நாடகம் தான் அறிவாளிங்கிற படமாக வந்தது. அறிவாளி காமெடியை பற்றி இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க எல்லாரும். அதுக்கடுத்தது நான் முதலில் மேடையில் ஏறியது, நான் முதலில் மேடையில் ஏறிய வருஷம் 1961. இது என்னுடைய மேடை நாடகத்தின் 64வது வருடம். அந்த நாடகம் பேர் பெற்றால் தான் பிள்ளையா, அது நடிகர் திலகம் நடித்து பார்மகளே பார்னு பெரிய ஹிட் படமாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போட்ட கண்ணன் வந்தான்ங்கிற நாடகம் காலத்துக்கும் அழியாத படமாக நடிகர் திலகம் பண்ணார். கௌரவம்ங்கிற படமாக அவர் பண்ணார். அது
அதுக்கப்புறம் என்னை இன்னும் ஒரு நடிகனாக சினிமா உலகத்துலேயும் சரி உலகத்துலேயும் ஒத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த ஒரு படம் எங்கள் நாடகம் அது பரீட்சைக்கு நேரமாச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு பெரிய பரீட்சை இந்த சாருகேசி தான். இந்த சாருகேசி எனக்கு பிளாக்ங்கிற படம் பார்த்து அமிதாப் பச்சன் நடிப்பில் அப்படியே மயங்கி போய் இந்த மாதிரி ஒரு ரோல் கிடைக்காதான்னும் போது அருமையாக நாடகத்தில் கிடைச்சிது. வெங்கட் எங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுத்தார். நான் அப்படியே அந்த ரோலாக இறங்கி கூடவே சாரோட இருந்து அவரோட இன்ஸ்பிரேஷனில் we did it. Every one of those actors have been brilliant. ரம்யா பாண்டியன்லாம் சும்மா சொல்கிற அது கைடன்ஸ் கேட்டால், ஏன்னா முதல் இவர் எனக்கு ரம்யா பாண்டியன் யாருன்னு தெரியாது. சுரேஷ் கிருஷ்ணா எனக்கு கேட்டேன், என்ன சார் ரம்யா பாண்டியன் தெரியாதா? கோமாளி அப்படின்னாரு. என்னங்க ஒரு கோமாளியை கூப்பிட்டு ரோல் ஆக்கி கொடுக்க சொல்கிறீங்களே என்ன? இல்லைங்க குக் வித் கோமாளியில் ஃபேமஸ் அப்படின்னோடனே பார்க்கலாமே என்ன. எனக்கு என்னமோ தெரியல, நாடகத்தில் பண்ண அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் விட இவ ஃபேஸில் அந்த கௌதமிங்கிற கேரக்டரில் இருந்த, தப்பாக எடுத்துக்காத, ஒரு ஆரகன்ஸ் இருந்தது. அது அப்படியே செட் ஆச்சு. அந்த பையன் ஐயப்பராஜ், நானும் சுஹாசினி செட்டில் இவன் எப்படி பண்ணுவான் தெரியலையே, ஃபைனல் ரிசல்ட் எப்படி வரணும்னு தெரியலையேன்னு பார்த்தா அங்கே தான் சுரேஷ் கிருஷ்ணாவோட மேஜிக். சத்தமே போடாமல் அந்த பையன்கிட்ட வேலை வாங்கியிருக்கார். இட்ஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபைனஸ்ட் மூவிஸ். இந்த படத்தில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த காலத்தை சுதந்திர போராட்டத்தில் சொல்லுவாங்க இல்லையா, என்ன கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதுன்னு சொல்லுவாங்க காந்தியோட போராட்டத்தை. சத்தியமாக ரொம்ப நாள் கழித்து தமிழ் படத்தில் கத்தியின்றி ரத்தமின்றி சத்தமின்றி ஒரு படம் என்றால் சாருகேசியாக தான் இருக்கும். மென்மைகள் இந்த படம் கண்டிப்பாக சொல்கிறேன். அவர் எடுத்திருக்கிற விதம், அவரோட ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன் அண்ட் திஸ் ஒண்டர்ஃபுல் மேன் சஞ்சய், எங்கே அவருடைய கேமரா ஒர்க் அண்ட் பா விஜய், ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஏன் சொல்கிறேன்னா, நாடகத்தை பார்த்து அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகிறது வேற. இந்த நாடகம் என்னன்னே தெரியாது. என்னுடைய மற்ற நாடகங்கள்லாம் பார்த்துருக்காரு, ஆனால் கொடுத்துருக்கார் பாருங்க லிரிக்ஸ் அண்ட் டைலாக்ஸு. நானே அசந்து போயிட்டேன். ஏன்னா நாடகத்தை 150 தரம் போட்டவன் நான். இதெல்லாம் எப்படியா எனக்கு நாடகத்தில் தோணாமல் போச்சு, இப்படி எழுதியிருக்காருன்ற அளவுக்கு பண்ணி கொடுத்தார். ஸோ அப்படி ஒரு படம் உங்கள் இதயங்களை வருடும், நெருடும், உணர்ச்சி பொங்க வைக்கும், சிரிக்க வைக்கும், சிந்திக்க வைக்கும். படம் முடிந்து வெளியில் வரும்போது கண்கள் குளமாகும், ஆனால் மனதில் ஒரு நிம்மதி கிடைக்கும். வாழ்க்கையின் அர்த்தம் என்று புரிய வைக்கும் அளவுக்கு இந்த படம் அமைந்திருக்கிறது. அண்ட் முதல்ல அவர் சொன்ன மாதிரி, நான் ஒரு கெமிக்கல் இன்ஜினியரில் 2 கெமிக்கல் சேர்ந்தால் ஒரு 3வது காம்பவுண்ட் ஒன்று வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த 3வது வரத்துக்கு இன்னொரு கெமிக்கல் ஒன்று தேவை, கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அது இருந்தால் தான் இந்த ரியாக்ஷன் சரியாக வரும். அப்படி இந்த படம் ஜேர்னி முழுக்க எங்களுக்கு கேட்டலிஸ்டாக இருந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். நான் மறந்தா கூட அப்பப்போ அந்த ஆரம்பிச்சிட்டிங்களா, ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டிங்களா சார், இன்னும் நினைக்கவே இல்லை சார் அதை பற்றி. இல்லை சீக்கிரம் பண்ணுங்க, அது நல்ல படம். நீ என் நாடகம் எல்லாம் பார்த்துருக்காரு. இந்த ஒரு நாடகத்தை மட்டும் ஒரு 3-4 தரம் பார்த்தவர். அவர் ஒரு சைலண்ட் மென்டாராக எங்களுக்கு இருந்திருக்கார். அவருக்கு நன்றி. அருண் கூட ஒத்துழைச்ச அவங்க வித்யா, ரமேஷ், அவர் குமாரபாண்டியன் இல்லையா, அண்ட் இன்னைக்கு இவ்வளோ பிரமாதமாக அந்த நிகழ்ச்சியை பண்ணுற இன்னொரு கோ ப்ரொடியூசர் வந்திருக்கிற ஜெயச்சந்திரன், மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் 30-40 இயர்ஸ், அவருக்கும் என்னுடைய நன்றி. இந்தமா கலா மாஸ்டர் எல்லாரும் என் பர்ஃபார்மன்ஸை பார்த்து பிரமாதமாக இருக்குன்னு சொன்னாங்க. இந்தம்மா இன்னும் படம் பார்க்கல, 4 தரம் கூப்பிட்டா வரல அவங்க, அது வேறு விஷயம். ஆனால் என்ன பாருங்கள், சுரேஷ் கிருஷ்ணா கிட்ட ஃபுல் ஸ்க்ரீன் பிளே, கதை, டைலாக்ஸோடு கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சார் இதை நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு இமேஜின் பண்ணி பார்த்து நான் அழ ஆரம்பிச்சிட்டேன் சார் அப்படின்னாங்க. ஸோ அதாவது இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள். தேவா சார் அடிக்கடி ஒரு ஜோக் ஒன்று சொல்லுவார், ஒரு நல்லது நடந்துடா, என்ன மகேந்திர சார் பாட்டெல்லாம் பிரமாதமாக வந்துடும்னு பயமாக இருக்கே அப்படின்னுவார். அந்த மாதிரி இந்த படம் நல்லா வந்துடுமோன்னு பயமாக இருக்கு எங்களுக்கு. பட் சுரேஷ் கிருஷ்ணா ஆல்வேஸ் சேஸ், எல்லாத்தையும் அவனிடம் விட்டு விடு, கடவுள்கள் காட்ஸ் வில் கன்ஸ்பயர் டுகெதர் அப்படின்னா, கடவுள்கள் எல்லாம் சேர்ந்து சதி செய்து நமக்கு நல்லதை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு நல்லது. இந்த இடத்துல என்னுடைய வேண்டுகோள் ஒன்றே ஒன்று என்னென்னா, என்னுடைய பத்திரிகை ஊடகங்கள் நண்பர்கள், இதில் நிறைய என்னுடைய ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஃபிலிம் ஃபீல்டில் எனக்கு இது 54வது வருஷம், நாடக உலகத்தில் 64வது வருஷம், டெலிவிஷனில் 50வது வருஷம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் புது நண்பர்களும் இருக்காங்க. சமீப காலமாக நீங்கள்லாம் நல்ல மனித நேயம் உள்ள படங்கள், இந்த உணர்ச்சிகள், உணர்வுகளை சீன்ற படங்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. அது சக்ஸஸ் ஆகிருக்கு, இப்போ நம்ம பார்த்துட்டே வரும். இது எங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. தயவு செஞ்சு இந்த படத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. ஏன்னா
பல ப்ரொடியூசர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, மக்கள் மாஸ் அவங்களை இப்படி கொடுத்தா தான் ரசிப்பாங்க. தயவு செஞ்சு தமிழ் ரசிகர்களை மட்டமாக எடை போடாதீர்கள். இந்த படத்தை நாங்கள் எடுத்ததுக்கு முதல் காரணம் தமிழ் ரசிகர்களின் ரசனை மேல் எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையில் தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம். சங்கராபரணத்தை ஒத்துக்கொண்டவர்கள், சிந்து பைரவியை ஒத்துக்கொண்டவர்கள், ஏன் கமல்ஸ் கிரேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இன் லைஃப் சலங்கை ஒலி, அதை ஒத்துக்கொண்ட மக்கள் கண்டிப்பாக சாருகேசியும் ஒத்துக்கொள்வார்கள். இதில் ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும், நான் யாராவது பேரை விட்டுருந்தா தயவு செஞ்சு யாரை விட்டேன், ஐயோ இங்கே வா இங்கே வா இங்கே வா. இவர் வந்து எப்படி சொல்லணும்னா சர்க்கஸ் பஃபூன்னு இவரை சொல்லுவேன். காரணம் என்னன்னு, நீங்கள் சிரிக்கக்கூடாது, சர்க்கஸில் எல்லா வித்தைகளும் தெரிஞ்ச ஒரே ஆள் பஃபூன் தான் சொல்லுவாங்க, அதுதான் ரியல். அந்த மாதிரி திஸ் மேன் வாஸ் அன் எடிட்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், காஸ்டியூமர். அவங்க தாக்ஷியனி வந்திருக்காங்க, தேங்க்யூ ஸோ மச் தாக்ஷ் ஃபார் டூயிங் லவ்லி காஸ்டியூம். எல்லாமே வந்தால் எங்ககிட்ட திட்டு வாங்கிக்கிறது ஒரு தான். ஸோ ஒண்டர்ஃபுல் ஒர்க்கர். we do more projects together. அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு அற்புதமான சமையல் படைத்திருக்கிறோம். இந்த சமையலை கொண்டு போய் நீங்கள் அழகாக மக்கள்கிட்ட கொடுங்க போதும். மக்களுக்கு டேஸ்ட் அறிஞ்சு இதை ரசிப்பார்கள் என்ற நம்பிக்கை பரிபூர்ணமாக இருக்கிறது. இந்த படத்தின் ஆரம்பத்தில் நான் 4 பேருக்கு சமர்ப்பணம்னு வச்சுருக்கேன் டைட்டில்ஸில். அந்த 4 பேர் யாருங்கிறத சொல்லிடுறேன், ஏன்னா அது ரொம்ப முக்கியம். முதலில் என்னை பெற்ற தந்தை, காலம் சென்ற நாடக ஜாம்பவான் YGP அவர்களுக்கு இது சமர்ப்பணம் இந்த படம். அடுத்து நான் பெற்ற தந்தை, ஒரு கவிஞருக்கு அது வார்த்தை புரியும். என்னை பெற்ற தந்தை YGP, நான் பெற்ற தந்தை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். நான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் சுவாசிக்கிறேன் என்றால் 24 மணி நேரம் அவரை பற்றி தான் பேசிக் கொண்டிருப்பேன். அவருக்கு இது சமர்ப்பணம். இந்த படத்தை பார்க்க அவர் இல்லையேங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு நெஞ்சு வலியா இருக்கு. அடுத்து எனக்கும் இது இசை சம்பந்தப்பட்ட படங்கிறதுனால இந்த சமர்ப்பணம் தேவாவை ஒத்துப்பார். த கிரேட்டஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஐ ஹவ் எவர் ஹர்ட், மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களுக்கு இது சமர்ப்பணம். கடைசி சமர்ப்பணம் யாருன்னா, என்னையும் அந்த பாதையில் இறக்கிவிட்டு சுரேஷ் கிருஷ்ணாவையும் அந்த பாதையில் இறக்கிவிட்ட அந்த இயக்குனர் சிகரம் K. பாலச்சந்தர் அவர்களுக்கு இந்த படம் சமர்ப்பணம். இன்னும் ஒருத்தர் நான் சமர்ப்பணம்னு சொல்ல, இதை பார்க்க அவர் இல்லையே, என்னுடைய நெருங்கிய நண்பர் அப்படியே அப்ரிஷியேட் பண்ணியிருப்பார், திரு SP பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் நான் இந்த இடத்துல நினச்சிக்கிறேன். என் நாடகங்கள் எல்லாத்தையும் பார்த்தவர் இந்த நாடகத்தை மிஸ் பண்ணிட்டார், இல்லை நான் மிஸ் பண்ணிட்டோம் அவரை, பரவாயில்ல. அண்ட் சங்கர் மகாதேவனுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இன்னும் நான் என்னென்ன சொல்கிறதுன்னு தெரில. முக்கியமாக ஒன்ஸ் அகெயின் இன்றைக்கு 3 ஷெட்யூல் இருந்தாலும் இன்றைக்கி இவ்வளோ பேர் இந்த இடத்துக்கு, இவ்வளோ தள்ளி இருந்த இடத்துக்கு வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், எங்கள் PRO ரியாஷ் அங்கே உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அவர் கொடுங்க, ஒரு விசில் அடிங்க, அவருக்கு ஒரு தப்பு இல்லை. அப்போ தான் நிறைய மேட்ரு கொடுப்பார் அவர், அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. அண்ட் இந்த ஒரு படத்தின் மூலமாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி சுரேஷ் கிருஷ்ணாவுக்கு அவர் ஒத்துப்பார்னு நினைக்கிறேன். சுரேஷ் சார், உங்களுக்கு தான் அது சார், உங்களுக்காக தான். எங்கள் 2 பேருக்கும் சேர்ந்து ஒரு வார்த்தையை சொல்லி விடைபெறுகிறேன். இத்தனை வருடமாக இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் நாங்கள் பணம் சம்பாதிப்போமா இல்லையாங்கிறது தெரியல, எவ்வளோ சம்பாதிச்சோங்கிறது அது கணக்கெடலை, அவ்வளோ ஒன்றும் இல்லை. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்லாம் வர அளவுக்கு ஒன்றும் கிடையாது எங்ககிட்ட. ஆனால் இத்தனை நடிகர்கள், இத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள், அத்தனை பேரோட மனத்தை சம்பாதித்துக்கிறோம் என்பது இந்த படத்தின் மூலமாக எங்களுக்கு தெரிந்தது. என்ன ஒரு கோஆப்ரேஷன். என்னுடைய 80s 90s டேஸ்க்கு நான் போயிட்டேன். ஒரு படம் பண்ணால் ஃபேமிலி மாதிரி இருக்கும், அந்த ஃபேமிலி மாதிரி பண்ணோம். அப்படி நடித்து கொடுத்த இந்த சாருகேசி குடும்பத்துக்கு என்னுடைய நன்றி, இறைவனுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. படம் வெற்றி ஆனவுடன் மீண்டும் ஒரு முறை இதே மாதிரி சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. இன்னொரு நன்றி, இங்கே குடும்பம் இருக்கு. என்னோட ஒய்ஃப் சுதா மகேந்திராவை கூடவே வச்சுக்கிட்டாரு ஒரு பக்கத்தில் கேமரா பார்க்கறதுக்கு. எனக்கு என்ன பயமாக இருக்குது, நாளைக்கு நான் படம் டைரக்ட் பண்ணணும்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்களோன்னு பயமாக இருக்குது. அண்ட் இன்னொரு வரம் எனக்கு இறைவன் கொடுத்தது, நான் சொல்லிடுறேன். 75 வயசில் எனக்கு அது கிடைச்சது ஒரு பெரிய விஷயம் சார். அது பாருங்கள், ஒரு படத்தில் நான், என் மகள், அவனுடைய மகன் 3 பேரும் நடிச்சிருக்கோம் இந்த படத்தில். அவன் பாடியிருக்கான். இதை பார்க்க என்னை இன்னும் உயிரோடு வச்சிருக்காரு. ஆண்டவா, உனக்கு என்னுடைய நன்றி. நன்றி, வணக்கம்.